அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொண்டுள்ள உங்கள் அனைவரையும் கொழும்பு பங்கு பரிவர்த்தனை சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் நாங்கள் இன்றைய இந்த இணையவழி கருத்தரங்கினை ஆரம்பிப்பதற்கு முன்பாக உங்களுக்கான ஒரு ஒரு தெளிவுபடுத்தலாக நாங்கள் இந்த விடயத்தை கூறுவதற்கு கடமைப்பட்டுள்ளோம். நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விடயம், இன்று கொழும்பு பங்கு பரிவர்த்தனையில் கொடுக்கல் வாங்கல்கள் அல்லது வளமையான சந்தை வியாபார நடவடிக்கைகள் காலை நேரத்திலேயே இடைநிறுத்தப்பட்டிருந்தன. அதற்கான காரணம் கூட கொழும்பு பங்கு பரிவர்த்தனையுடைய இணையதளத்தினூடாகவும் அதே போல நான் நினைக்கின்றேன் சமூக வலைதளத்தினூடாகவும் அல்லது ஏனைய ஊடகங்களூடாகவும் இந்த தகவல் அறிய தரப்பட்டிருந்தது. காரணம், அண்மையில் ஆரம்ப பொதுவளங்கள் ஊடாக பங்குகளை வழங்கியிருந்த வெக்டர் செக்யூரிட்டிஸ் நிறுவனத்தினுடைய பங்குகள் இன்றைய தினம் அதனுடைய முதலாவது வியாபார தினமாக, பங்குகளின் வியாபார தினமாக அமைய பெற்றிருந்தது. எனினும் கூட இன்றைய தினம் காலை வேளையிலே வளமையான அதாவது அந்த நிறுவனத்தினுடைய பங்குகளினுடைய கொடுக்கல் வாங்கலின் போது வளமையான அல்லது வளமைக்கு மாறான ஒரு விலைகளினூடாக இந்த கொடுக்கல் வாங்கல்கள் நடைபெற்றமையினால் காலை 9:59 முற்பகல் 9:59 இந்த வியாபாரம் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக அந்த அதாவது கொழும்பு பங்கு பரிவர்த்தனையுடைய விதிமுறைகளின்படி இந்த ஒரு ஒரு வளமைக்கு மாறான ஒரு கொடுக்கல் வாங்கல் விலையில் இவ்வாறான வியாபாரம் நடைபெற்றமையினால் அந்த இடைநிறுத்தத்திற்கு முன்பாக மேற்கொள்ளப்பட்ட அனைத்து கொடுக்கல் வாங்கல்களும் முறைமையினூடாக ரத்து செய்யப்பட்டிருந்தன. தொடர்ச்சியாக எதிர்பார்க்கப்பட்டது வியாபாரம் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என. ஆனால் இன்றைய தினம் மாலை 3 மணி அளவில் எங்களுக்கான அறிவித்தல் கிடைக்க பெற்றிருந்தது. இன்று வியாபாரம் முடிவுறுத்தப்படுவதாக, நாளைய தினம் வளமை போல மீண்டும் வியாபாரம் காலை 9:30 மணிக்கு ஆரம்பிக்கப்படும் என்பது தொடர்பாக. ஆகவே முதலீட்டாளர்கள் இது தொடர்பாக இவ்வாறான இந்த நிகழ்வுகள் தொடர்பாக கட்டாயம் தெளிவுபடுத்தலை கொண்டிருத்தல் வேண்டும். நான் நினைக்கின்றேன் வளவாளரும் கூட தொடர்ச்சியாக அவருடைய அந்த விளக்கத்தின் போது சம்பந்தமாக மேலும் உங்களுக்கான தகவல்களை வழங்குவார். நாங்கள் நேரடியாக இன்றைய தினம் இந்த தலைப்பினூடாக 2025ஆம் ஆண்டின் பங்குச்சந்தையினுடைய செயலாற்றுகை, அதே போல எதிர்கால முதலீட்டு வாய்ப்புகள் என்ற இந்த தலைப்பினூடான இன்றைய இணையவழி கருத்தரங்கிலே நாங்கள் பல்வேறு தகவல்களை உங்களுக்காக பகிர்ந்து கொள்வதற்காக தயார் செய்துள்ளோம். அந்த வகையில் நாங்கள் கடந்த வருட செயலாற்றுகை தொடர்பாக நாங்கள் அவதானிக்கின்ற போது 2025ஆம் ஆண்டு பங்குச்சந்தை அல்லது மூலதன சந்தையிலே பல அடைவுகளை பெற்றிருந்த ஒரு வருடமாக அல்லது ஒரு ஆண்டாக அவதானிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் நாங்கள் அவதானித்தோம், கடந்த வருடத்தில் 2025ஆம் ஆண்டில் மொத்த புரள்வாக 1.2 டிரில்லியன், அதாவது 1232.66 பில்லியன் ரூபாய் மொத்த புரள்வை கொண்டிருந்ததோடு நாளாந்த சந்தை புரள்வாக 5.2 பில்லியன் ரூபாய் அமைய பெற்றிருந்தது. அதே போல நாங்கள் அவதானித்தோம், சந்தையினுடைய பருமனை எடுத்து காட்டக்கூடிய மொத்த சந்தை மூலதனவாக்கத்தின் பெறுமதியானது 8.06 டிரில்லியன் பெறுமதியாக அமைய பெற்றிருந்தது. அதே போல இந்த பங்குச்சந்தையை மதிப்பீடு செய்கின்ற விலைச்சுட்டிகளாக அவதானிக்கப்படுகின்ற அனைத்து பங்கு விலைச்சுட்டியானது 41.9% வருடாந்த வளர்ச்சியையும், அதே போல பங்குச்சந்தையில் பட்டியல்படுத்தப்பட்டுள்ள பாரிய மற்றும் திரவத்தன்மை கொண்ட பங்குகளை உள்ளடக்கிய SNPSL 20 விலைச்சுட்டியானது 26.6% வருடாந்த வளர்ச்சியையும் பெற்றிருந்தமை ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக நாங்கள் அவதானித்தோம். அதே போல கடந்த வருடத்தில் மிக முக்கியமான ஒரு அடைவாக நாங்கள் குறிப்பிட்டு கூறலாம். அதாவது கொழும்பு பங்கு பரிவர்த்தனையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள மத்திய வைப்பு திட்ட முறைமைகள் கணக்கானது 1 மில்லியன் என்ற ஒரு நிலையை தாண்டி கடந்த வருடம் ஒரு 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 மிக முக்கியமான மைல்கல்லை எட்டியதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதே போல கடந்த வருடத்தில் மாத்திரம் 57,388 மத்திய வைப்பு திட்ட முறைமைகள் கணக்கு புதிதாக ஆரம்பிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். ஆகவே நாங்கள் கடந்த வருடத்தில் இந்த பங்குச்சந்தை செயலாற்றுகை தொடர்பாக குறிப்பிடுகின்ற போது மிக முக்கியமான ஒரு வருடமாக, அதிக திரும்பலை தந்த ஒரு வருடமாக நாங்கள்
அவதானித்திருந்தோம். ஆகவே அவ்வாறான அந்த தொடர்ச்சியான கொடுக்கல் வாங்கல் அல்லது முதலீட்டு நடவடிக்கைகளானது 2026ஆம் ஆண்டில் எவ்வாறு அமைய பெறலாம், எவ்வாறான வாய்ப்புகளை முதலீட்டாளர்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும், அவை துறை ரீதியாக எவ்வாறான வாய்ப்புகளை வழங்கலாம் என்பது தொடர்பாகவும், அதே போல கடந்த வருடம் இந்த செயலாற்றுகை தொடர்பான விரிவான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகவும் இன்றைய தினமும் எங்களோடு இணைந்துள்ளார் திரு அருமைநாயகம் விசாகன் அவர்கள். உங்களுக்கு நன்கு பரிச்சயமான ஒரு வளவாளர். வரையறுக்கப்பட்ட ஆஷா செக்யூரிட்டிஸ் பங்கு தரகர் நிறுவனத்தில் ஆய்வு பிரிவின் உப தலைவராக கடமை புரிகின்ற இவர் நீண்ட காலமாக மூலதன சந்தையில் சிறந்த அனுபவத்தை கொண்ட ஒரு வளவாளர். நான் தொடர்ச்சியாக கூறுகின்ற ஒரு விடயம். ஆகவே இவருடைய இந்த அனுபவத்தினூடாக இவ்வாறான இந்த இணையதளத்தினூடாக நாங்கள் தொடர்ச்சியாக பல்வேறு தகவல்களை முதலீட்டாளர்களுக்காக வழங்குவதற்கு இவ்வாறான நிகழ்வுகளை நாங்கள் ஏற்பாடு செய்கின்றோம். எனவே அந்த அடிப்படையில் இன்றைய தினமும் இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையப்பெறும். ஆகவே நீங்கள் இதனை சிறந்த முறையில் அவதானித்து உங்களுடைய முதலீட்டு தீர்மானங்களை மேற்கொள்வீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு ஒரு உதவியாக அமையக்கூடும். வழமை போல நாங்கள் கூறுகின்ற ஒரு விடயம், இந்த தலைப்பு தொடர்பான கேள்விகளை நீங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். திரு விசாகன் அவர்கள் அவற்றுக்கான விளக்கங்களுக்கு வழங்குவார். அதே போல இந்த நிகழ்வின் இறுதி பகுதியில் வளமையாக நாங்கள் கூறுகின்ற ஒரு விடயம், இந்த நிகழ்வு தொடர்பான பின்னூட்டலை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு இணைப்பு சட்டூடாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஆகவே தயவு செய்து ஓரிரு நிமிடங்களை செலவழித்து உங்களுடைய பின்னூட்டலை வழங்கினால் அதுவும் எங்களுக்கு பேருதவியாக அமையும். ஓட்டு விசாகன். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். சிறந்த அறிமுகத்தை வழங்கிய திரு சிவானந்தன் அவர்களுக்கும் சிஎஸ்சிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, திரு சிவானந்தன் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டது போல இன்றைய நாள் ஒரு ஒரு திருப்பு முனையாக மாறிட்டு நினைக்கிறேன். ஸோ முதல்ல அதை பற்றி கதைச்சு போட்டு நாங்கள் எங்களோட தலைப்புக்குள்ள வருவோம். அது கூட பிரியோசனமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு இந்த ஸ்கிரீனை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். இதுல இன்னைக்கு நாங்க எங்களோட டெய்லி ரிப்போர்ட்டையே மாற்ற வேண்டியதா போயிட்டு, ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல டிரான்சாக்ஷன் இல்லை. அப்ப என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னா எல்லாருக்கும் தெரியும், வெல்ட்ரஸ்ட் செக்யூரிட்டிஸ் என்ற ஒரு புது கம்பெனி அண்மையில் ஐபிஓ மூலமாக இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லப்படுற முறைமையினூடாக லிஸ்ட் பண்ணப்பட்டது. அப்ப இன்றைக்கு அதன் ட்ரேடிங் தொடங்க வேணும். அப்ப இந்த நோமலா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் சில நடைமுறைகள் இருக்குது. ஒரு ஷேர் என்று சொல்லி சொன்னார். நோமலா ஒரு ஷேர் எடுத்துக்கொண்டோம்னா ஒரு நாளைக்கு ஆகக்கூடியது 25% தான் விலை அதிகரிக்கலாம். அதே மாதிரி 25% தான் விலை குறையலாம். அதுலயும் SNPSL கம்பெனியா இருந்தா 20% தான் விலை கூடலாம் அல்லது குறையலாம். அப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அப்ப இந்த புதுசா ஒரு கம்பெனி லிஸ்ட் பண்ற அன்றைக்கு மட்டும் அந்த கட்டுப்பாடு இல்லை. அப்ப அதுல ஒரு விதிவிலக்கு வழங்கப்படுறது. என்னென்னா அந்த பிரைஸ் டிஸ்கவரி என்று சொல்லி சொல்லுவோம். ஒரு ஐபிஓ மார்க்கெட்ல புதுசாக ட்ரேடிங் வேற இருக்குல்ல, அதுண்ட விலை இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை கேள்வி வளங்களுக்கு இடையிலான ஒரு முறைமை கீழே தான் அது தீர்மானிக்கப்படும் என்ற அடிப்படையில பிரைஸ் இல்லை. அப்ப என்ன விலைக்கும் அது ஓப்பன் ஆகலாம். அப்ப அந்த ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருந்தபடியால இந்த எரர் ட்ரேட் ஒன்று நடந்துட்டு, யாரோ ஒரு முதலீட்டாளரை தெரியல, அவை கிட்டத்தட்ட 6.4 மில்லியன் ஷேர்ஸை ஒரு ஷேர் 25,000 ரூபாய் என்ற விலையில வாங்கியிருக்கிறோம். அதை இன்னும் நான் சாதாரணமாக சொல்றேன்னு சொல்லி சொன்னால், இந்த ஐபிஓ நோமலா அந்த ரிட்டைல் கேட்டகரியில அப்ளை பண்ணினாக்களுக்கு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 4,400 ஷேர்ஸ் அப்படிதான் கிடைச்சது. 4,400 4,500 ஷேர்ஸ் கிடைச்சது. அப்ப 4,500 ஷேர்ஸ் கிடைச்ச ஒரு ஆள் இன்னைக்கு மார்னிங் 25,000 ரூபாய்க்கு குறைய என்ன பிரைஸ்ல செல்லோட போட்டிருந்தாலும், ப்ரீ ஓப்பன்ல மார்க்கெட் அந்த ஓட பிளேஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் மார்க்கெட் ஓப்பன் பண்ணிக்கல 25,000 ரூபாய் விலைக்கு மச் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப என்ன நடக்கும், ஒரு 4,500 ஷேர் வாங்கின ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 10 கோடி அல்லது 12 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் பெறுமதி. அப்ப மொத்த சந்தை புரள்வு மார்க்கெட் டர்னோவர் இன்னைக்கு மார்னிங் கிட்டத்தட்ட 180 பில்லியனுக்கு மேல போனது. 180 பில்லியன் சொல்லி சொன்னா அது எவ்வளவு பெரிய தொகை என்று பார்க்கிறேன். போன வருஷம் முழுக்களுக்கும் எங்களோட டிரான்சாக்ஷன் 1.2 ட்ரில்லியன் 1,200 பில்லியன். அப்ப கிட்டத்தட்ட 6ல் ஒரு பங்கு அந்த மாதிரி. போன வருஷம் முழுக்க நடந்த மொத்த டிரான்சாக்ஷன்ல 6ல் ஒரு பங்கு இன்றைக்கு ஒரு நாள்ல நடந்தது. அப்ப அவ்வளவு பெரிய டிரான்சாக்ஷன் அது. அப்ப அது ஒரு எரர் ட்ரேட், அது எப்படியும் நடைமுறைப்படுத்திடாது. அப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளாம நீங்கள் ஒரு 4,000 ஷேர்ஸ் இன்றைக்கு செல் பண்ணி
உங்களுக்கு 10 கோடி ரூபா, அதாவது 100 மில்லியன் ருபீஸ் உங்களுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க அந்த 100 மில்லியன் கிரெடிட்டை பாவிச்சு வேற ஷேர்ஸ் வாங்கி இருந்தால், இப்ப இந்த ஷேரை மட்டும் ட்ரேட் கேன்சலேஷன் செய்யலாது. இப்ப நார்மலா வந்து மார்க்கெட்டு ட்ரேட் கேன்சலேஷன் ஒரு விதம் இருக்குது. பட் அது சரியான கஷ்டம் அந்த ப்ரோசஸ். ஏன்னா ஒரு ஷேரை வந்து செல் பண்ணினா பிறகோ அல்லது பை பண்ண பிறகோ அதை பிள்ளைன்னு சொல்லி அதை கேன்சல் பண்றது ஒரு ஃபார்மாலிட்டி வந்து அது பெரிய லாங் ப்ரோசஸ். அப்ப வெல்த்ரா செக்யூரிட்டிஸ்ல நான் செக் பண்ணிக்க நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 டிரான்சாக்ஷன்ஸ் இன்றைக்கு போயிருந்தது. 5000 என்ட்ரிஸ் சரியா ஞாபகம் இல்லை. அப்படியே மோர் தேன் 1000. அப்ப அந்த மோர் தேன் 1000 என்ட்ரிஸையும் வந்து கேன்சல் பண்றது சரியான கஷ்டம். அதை விட இப்படி செல் பண்ணினாக்க வேற ஷேரை வாங்கியிருந்தால் இந்த டிரான்சாக்ஷனை கேன்சல் பண்ணிடணும் நடக்கும். அந்த வேற வாங்கின ஷேருக்கு அந்த கிளையண்ட் பே பண்ண வேண்டி வரும். அதுக்கு அந்த கிளையண்ட் வேற காசு இருக்க வேணும். இப்ப எல்லாம் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒன்றோடு கனெக்ட் பண்ணப்பட்டு போயிட்டு, அப்ப இதை சால்வ் பண்ண முடியாம தான் இந்த நாள் வந்து கேன்சல் பண்ண வேண்டியதாக போயிட்டுது. எல்லாருக்கும் விளங்கும் நினைக்கிறேன். அப்ப நாளைக்கு நார்மலா ஆஸ் யூஷுவல் இப்போ இந்தியா நாள் இல்லைன்ற மாதிரி அசியூம் பண்ணினா நேற்றைக்கு முடிஞ்சதுலேருந்து நாளைக்கு ஆரம்பமாகும். அப்போ நேற்றையான க்ளோசிங் ப்ரைஸில் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். வழக்கம் போல நாங்கள் ப்ரீ ஓப்பனில் ஆர்டரை பிளேஸ் பண்ணினால் இந்த வெல்த்ரா செக்யூரிட்டிஸ் நாளைக்கு திருப்பி முதல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ திருப்பியும் அதே மாதிரி ப்ரீ ஓப்பனில் ஒவ்வொரு ப்ரைஸில் பையும் செல்லும் போடுவினோம். அப்போ அதில் வந்து ஒரு ப்ரீ ஓப்பன் மேட்ச் பண்ணி ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகும். ரைட், இது எதுவும் டவுட்ஸ் இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் கேள்வியில் போடுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ண பார்க்குறேன். ஸோ இது தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இந்த டிரான்சாக்ஷன் விரும்பியோ விரும்பாமலோ தவிர்க்க முடியாதாக போயிட்டுது. இதை வச்சுக்கொண்டு மார்க்கெட்டை கொண்டு போக இயலாது. ஏன்னா அந்த கம்ப்ளெக்ஸ் சரியான சிக்கலான இல்லாம ட்ரை பண்ணி பார்த்தவ சரி வரையில. ஸோ வந்து இந்தியா நாள் வந்து அப்படியே கேன்சல் ஆகி போயிட்டுது. ரைட், இதை தவிர இந்தியா நாளில் 2 முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நான் பார்த்தேன். ஒன்று வந்து கொலம்பு டாக்யார்ட்ல வந்து இன்றைக்கு அந்த ரைட்ஸ் இஷ்யூ முடிஞ்சு எவ்வளவு அப்ளிகேஷன் வந்து சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருந்தேன். அந்த அடிப்படையில் வந்து இந்த ரைட் இஷ்யூ வந்து நாங்கள் 2 பகுதியாக பார்க்கலாம். ஒரு பகுதி வந்து இந்த கம்பெனியோட மேஜர் ஷேர் ஹோல்டர் கம்யூனிச்சி என்று சொல்லப்படுற ஷேர் ஹோல்டர் வந்து வேண்டிய ஷேர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைன்னு முதலே சொல்லிட்டினோம். அப்போ அந்த ரைட்ஸ் வந்து ஜப்பான் கம்பெனி, அவங்க பேர் வந்து மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் என்று சொல்லி அந்த கம்பெனி வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணும். அப்ப அதுக்குரிய பங்கு போக மிச்சமா உள்ளது வந்து 158,004 மில்லியன் ஷேர்ஸ். மொத்தமா வந்து 300 மில்லியன் ஷேர்ஸ் வரும். 158 166 நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 335 சொச்சம் வரும். அதுல வந்து இப்ப அந்த ஜப்பான் கம்பெனிக்குரிய அவ்வளவும் அப்படியே இந்தியன் கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும், அவர் சப்ஸ்கிரைப் பண்ணுவினும். மிச்சமா உள்ள ஷேர்ஸ் வந்து மற்ற ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அவைலபிளா இருக்கும். அதுதான் 158,004 மில்லியன். அந்த 158,004 மில்லியனுக்கு மொத்தமா ஆக்கள் அடிஷனலும் சேர்த்து அப்ளை பண்ணிருக்கணும் 178,002 மில்லியன் ஷேர்ஸ். அப்ப ஐபிஓ வந்து ஓவர் சப்ஸ்கிரைப். இப்ப எப்படி இந்த ஷேரை கொடுக்க போயினோம்ன்றது எனக்கு தெரியாது. அது இன்னும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஒன்றும் தெளிவாக இல்லை. அப்ப நாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி வந்து இந்த ரைட்ஸ் 19-20 தேதிகளில் ஷேரா மாதிரி ட்ரேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் பொறுத்து இருந்தான்னு பார்க்க வேண்டியிருக்கும். அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அதை தவிர இந்த சில ஷேர்ஸ்ல எம்ப்ளாயி ஷேர் ஆப்ஷன் ஸ்கீம்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. கம்பெனிகள் வந்து அந்த கம்பெனியில வேலை செய்யற டாப் மேனேஜ்மெண்ட் ஆக்களுக்கு வந்து அவை இந்த சர்வேயை பாராட்டி குறைஞ்ச விலையில ஷேர்ஸ் இஷ்யூ பண்றது, கன்செஷனரி பிரைஸ் என்று சொல்லுவோம் நார்மலா. இப்போ இன்றைக்கு ஒரு ஷேர் 100 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுதுன்னா அவைக்கு வந்து மேபி 70 ரூபாய்க்கோ 80 ரூபாய்க்கோ சப்ஸ்கிரைப் பண்ண கொடுப்பீங்க. நம்ம வந்து அந்த காசை பே பண்ணி அந்த ஷேர்ஸை வாங்கலாம். அதை வந்து மார்க்கெட்ல செல் பண்ணலாம் அல்லது வச்சிருக்கலாம். ஏன் இதை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னால், எம்ப்ளாயிஸுக்கு குறைஞ்ச விலையில ஷேர் கொடுத்தா அவை அதை கூட விலைக்கு விற்க ட்ரை பண்ணிடணும். அப்போ ஷேர் பிரைஸ் கூடவா இருந்தால் தான் அவைக்கு பெனிஃபிட் வரும். அப்போ ஷேர் பிரைஸ் கூடவா இருக்கணும்னா அவை அந்த கம்பெனியை சரியா மேனேஜ் பண்ணணும். அப்போ டாப் மேனேஜ்மெண்ட் ஆக்களை தான் இதை கொடுக்குறத நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஹேமாஸ், கமர்ஷியல் பேங்க், ஜெட் ஹோல்டிங்ஸ், ஜான் கீல்ஸ், வின்ஃபோர்ஸ் இந்த கம்பெனிகள்ல இந்த ஷேர்ஸ் வந்து டிசம்பர் மாத பகுதியில் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு. ஆகக்கூடிய ஷேர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 5.8 மில்லியன் ஷேர்ஸ் ஹேமாஸ்ல இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு. அது தவிர கமர்ஷியல் பேங்க்ல 1 மில்லியன் ஷேர்ஸ், ஜான் கீல்ஸ்ல ஒரு 4 லட்சம் ஷேர்ஸ், அண்ட் ஜெட் ஹோல்டிங்ஸ்ல கிட்டத்தட்ட 1,95,000 ஷேர்ஸ், வின்ஃபோர்ஸ்ல 1,40,000 ஷேர்ஸ் கிட்டத்தட்ட லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இந்த பகுதியில வந்திருந்தது. இது தவிர மிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் எங்க ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். ரைட், இது தொடர்பாக இதன் கேள்விகள் இருந்தென்று சொன்னால் நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம். ஸோ நாங்கள் எங்களோட டாபிக் வந்தோம்னு சொன்னால், டிசம்பர் மாதத்துல பங்குச்சந்தையின் செயலாற்றுகை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், 89 புள்ளிகள் பங்குச்சந்தை சரிவடைஞ்சிருந்தது. டிசம்பர் மாதம் முடிவடையல, நவம்பர் மாதத்தோட ஒப்பிட்டு பார்க்கல கிட்டத்தட்ட 89 புள்ளிகள் சரிவடைஞ்சிருந்தது.
S&P வந்து கிட்டத்தட்ட 110 புள்ளிகள் சரிவடைஞ்சிருந்தது. மொத்த டேர்ன் ஓவர் வந்து கிட்டத்தட்ட 19% வீழ்ச்சி அடைஞ்சிருந்தது. இது வந்து மாச கடைசியில வர க்ளோசிங். இதுக்கு இடையில தான் சந்தையில நல்ல ஒரு தளம்பு ரெண்டு வந்தது. அதாவது வந்து நவம்பர் மாசம் முடிஞ்சு டிசம்பர் மாதத்தின முதல் 2 வாரத்துல பாரி ஒரு வீழ்ச்சி வந்தது. ஆனா கடைசி வாரம் வரைக்கும் டக்குன்னு ரிகவர் ஆகிட்டது. அப்ப ஒவ்வொரு மாதத்தினையும் இறுதி நாட்களை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம், அந்த ட்ராப் பண்ணி அப்பானது வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இல்லை, ரைட்? ஆனா டேர்ன் ஓவர்ல வந்து ஒரு வீழ்ச்சி காணக்கூடியதாக இருக்குது. ட்ரேட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகி இருக்குது. மார்க்கெட் கேபிடலைசேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த நவம்பர் கடைசிக்கும் டிசம்பருக்கும் மாற்றம் இல்லாதபடியா டிசம்பர் 31 பார்க்கல ஃபிளட்டாகவே இருக்குது. இப்போ மாத அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இந்த லாஸ்ட் சைட்ல நவம்பர் டிசம்பர் வந்து கொஞ்சம் ஒரு ட்ராப் இருந்தது. அதுக்கு முதல்ல ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் 4 மாசமும் மார்க்கெட் நல்ல ஸ்ட்ராங்கா பாசிட்டிவா இருந்தது. அதுக்கு பிறகு நவம்பர் டிசம்பர்ல ஒரு ட்ராப் பண்ற காணக்கூடியதாக இருக்குது. இது வந்து ஓவர் த இயர்ஸ் 2022 ஆண்டுல இருந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 4 வருஷம் 22, 23, 24, 25 4 வருஷ கால பகுதியில எப்படி டேர்ன் ஓவர் பிஹேவ் பண்ணிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அவங்க தெளிவா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த 2025 ஆண்டு தான் ஒரு பரவலாக எல்லா மாதங்கள்லயுமே அதிகரிச்ச டேர்ன் ஓவரா காணக்கூடியதாக இருக்குது. அதுல வந்து கடைசி 2 மாசமும் முதல் 3 மாசம் அல்லது முதல் ஒரு ஜனவரியில வந்து பாசிட்டிவா தான் ஸ்டார்ட் பண்ணினது. ஜனவரிக்கு பிறகு பிப்ரவரியில இருந்து ஒரு மே வரைக்கும் ஒரு சின்ன ஒரு டல் ஒன்று இருந்து பிறகு ஜூன்ல இருந்து திருப்பி மார்க்கெட் பிக்அப் பண்ணினது, ரைட்? பட் எனிவே ஓவராலா வந்து பார்க்கல இந்த இயர் வந்து நல்ல சாதகமான ஒரு தன்மையில தான் இருக்குது. லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ்ல பார்த்தோம்னு சொன்னாங்க. லாஸ்ட் 20 இயர்ஸ் எடுத்து பார்க்கல 2006 ஆண்டுல இருந்து 25 ஆண்டு வரைக்கும் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா 2021 ஆண்டு தான் ஆகக்கூடிய புரள்வு 1.17 ட்ரில்லியன் அல்லது 1173 பில்லியன் ரூபாய் புரள்வு காணப்பட்டது. அதுக்கு பிறகு இந்த வருஷம் 1232 பில்லியன் அல்லது 1.2 ட்ரில்லியன் 2025 ஆண்டு மொத்த புரள்வு. அதுலயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த வருஷம் ஃபாரின் அவுட்ஃப்ளோ கூட, அதாவது 2025 ஆண்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விற்பனை செய்த அளவு கூட. ஆனாலும் 2020 ஆண்டு கூட இல்லை, 2018 ஆண்டுக்கு பிறகு ஆகக்கூடிய ஃபாரின் பர்ச்சேஸ் இந்த காலப்பகுதியாக இருந்திருக்கு. ஃபாரினர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணினதை விட செல் பண்ணதான் கூட. ஆனா வந்து அந்த பர்ச்சேஸ் பண்ணின அளவு வந்து ரிலேட்டிவ்லி கூடவாக இருக்குது. அதாவது வந்து இப்ப நாங்க ஜென்ரலா பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் 2025 ஆண்டு தான் எங்களோட பங்கு சந்தை ஆல் டைம் ஹைக்கு போனது, 23,660 புள்ளிகள் 25 ஆண்டு, ரைட்? ஆல் டைம் ஹை. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரைக்கும் ஃபாரினர் செல் பண்றது சாதாரணமான விஷயம். இலங்கை வந்து இன்னும் நாங்கள் பூரணமாக இந்த எக்கனாமிக் கிரைசிஸ்ல இருந்து வெளியில வேற இல்லை. இப்ப நாங்க கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வர்றோம். ஆனால் வந்து எங்களோட ரேட்டிங் வந்து இன்னும் CCC+ தான் இருக்கு. அப்ப CCC+ எங்களோட ரேட்டிங் இருக்கிறபடியா இன்னும் பெரிய ஃபாரின் ஃபண்ட்ஸ் பெருசாக வாங்க தொடங்கல. அப்படி ஒரு குறைபாடு ஒன்று இருக்குது. அப்ப அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல மார்க்கெட் நல்லா அப் பண்ணிக்கலாம். ஓவர் 100% ரிட்டர்ன் கொடுக்கல. இப்போ 2024 ஆண்டு செப்டம்பரோட ஒப்படைக்கல 2025 ஆண்டு செப்டம்பர் வந்து கிட்டத்தட்ட 100% அப். இண்டெக்ஸ் 10,600 புள்ளிகள்ல இருந்து 22,23,000 புள்ளிகளுக்கு வரைக்கும் ஆல் ஷேர் பிரைஸ் இண்டெக்ஸ் 100% விட அதிகமான ரிட்டர்னா கொடுத்தது, ரைட்? அப்ப வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விற்பனை செய்யறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம். அவை வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். இப்ப இலங்கையில வந்து பொதுவா பார்த்தோம்னு சொன்னா இலங்கை முதலீட்டாளர்கள் வந்து பெரும்பாலும் ஒரு ஷார்ட் டேர்ம் மென்டாலிட்டி தான் இருக்கிறோம். ஏன்னா இலங்கையில வந்து பேக் டு பேக் கிரைசிஸ் சொல்லிட்டு தொடர்ந்து பிரச்சனை. இப்ப 1990 ஆண்டுல இருந்து பார்த்தோம் என்றால் நாட்டுல ஒரே குழப்பங்களும் பிரச்சனைகளும் தான் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குது. ஒன்று உள்நாட்டு குழப்பமா இருக்கலாம், இயற்கை பேரழிவுகளா இருக்கலாம், ஒரே பிரச்சனைகள், ரைட்? அப்ப எங்கட முதலீட்டாளர்கள் வந்து ஒரு குறுகிய கால சிந்தனைகள்ல பழக்கப்பட்டிருக்கணும். ஆனா வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் தான். அப்ப அவைய பொறுத்த வரைக்கும் ஒரு குறுகிய காலத்தில் அதிக ரிட்டர்ன் வருது அன்னைக்குல எக்ஸிட் பண்றது ஒரு சாதாரணமான விஷயம். ஸோ இந்த அவுட்ஃப்ளோ வந்து நாங்க பெரிய சீரியஸாக வந்து எடுக்க இல்லை. பட் இன்ஃப்ளோ வந்து இருக்கிறத வந்து நாங்க கொஞ்சம் சாதகமாக பார்க்கணும். இதை தவிர எங்களுக்கு வந்து இந்த காலப்பகுதியில ரைட்ஸ் இஷ்யூஸ், புது IPOs மெட்டது, ஜான் கீஸை பொறுத்த வரைக்கும் அந்த முதல்ல இஷ்யூ பண்ணின டிபெஞ்சரை கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். கடைசி நேரத்தில் இந்த அவானா பேங்க் இந்த டிபெஞ்சர் வந்து கன்வெர்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்டிரெக்ட்லி மார்க்கெட்ல ஷேர்ஸை வாங்காட்டியும் பங்குச்சந்தையில வேணும் முதலீடுகள் வந்து அதிகரிச்சிருக்கிறோம். அப்போ அது வந்து எங்களோட ரெக்கார்ட்ஸுக்குள்ள வராது. பட்
ஃபாரின் ஹோல்டிங் உண்மையா வந்து கூடி இருக்குது. அப்ப அதுவும் வந்து ஒரு சாதகமான விஷயமாக பார்க்கலாம். இதை நான் சொன்ன கிராஃப் நீங்க இதில் பார்க்கலாம். 2000 இந்த ஆல் ஷேர் பிரைஸ் இண்டெக்ஸ் இந்த கிராஃப் வந்து மேல ப்ளூ கலர்ல இருக்குது, கீழே ரெட் கலர்ல வந்து S&P/SL கிராஃப் இருக்குது. இந்த பர்பிள் கலர்ல இந்த கோடா இருக்கிறது தான் வந்து மொத்த டேர்ன் ஓவர், சாரி ட்ரேட்ஸ் என்று சொல்லி சொல்றது ஒரு நாள்ல எத்தனை டிரான்சாக்ஷன் நடந்ததுன்றது. அதுக்கு முக்கியம் என்னன்னு சொல்லி சொன்னால், திரு சிவானந்தன் அறிமுகப்படுத்திகளை சொல்லி சொன்னவர் வந்து இப்ப நாங்கள் 2025ஆம் ஆண்டு ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் இயர், ஆல் டைம் ஹை டேர்ன் ஓவர் ஆகக்கூடிய அக்கௌண்ட், இலங்கையில பங்கு சந்தையில் உள்ள மொத்த கணக்குகள் எண்ணிக்கை வந்து 1 மில்லியனை தாண்டின முதலாவது சந்தர்ப்பம் இந்த 2025ஆம் ஆண்டு தான் நடந்தது. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அதை விட டேர்ன் ஓவர் நான் இப்ப சொன்னேன் 1.2 ட்ரில்லியன் ஆகக்கூடிய டேர்ன் ஓவர், இலங்கை பங்கு சந்தை வரலாற்றுல ஆகக்கூடிய டேர்ன் ஓவர் பதிவு செய்யப்பட்டதும் 2025ஆம் ஆண்டு தான். அப்ப அப்படி ஒரு விஷயம் நடக்கல இந்த ட்ரேட்ஸ் கவுண்ட்ஸ்ன்றதும் ஒரு முக்கியம். ஏனென்றால் பங்கு சந்தையில கூடினாக்கள் பங்கு பெற்ற இந்த ட்ரேட் கவுண்ட்ஸ் கூட வேணும். இந்த ட்ரேட் கவுண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு தான் ஆகக்கூடிய அளவில் கிட்டத்தட்ட 80,000 ட்ரேட்ஸ் ஒரு நாள்ல கிட்டத்தட்ட 80,000 ட்ரேட்ஸ் நடந்திருக்குது. 75,000-80,000 ட்ரேட்ஸ். அந்த ரெக்கார்டை எங்களால் இந்த வரைக்கும் அடைய முடியல. உண்மையா வந்து எங்கட பங்கு சந்தையில அவ்வளவு ட்ரேட்ஸ் நடக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்டர்ஸ் இந்த பங்கு பெறுதல் கூடிக்கொண்டு வருது. அப்ப 2025ஆம் ஆண்டு ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் இயரா இருந்ததுக்கு 2026ஆம் ஆண்டு இன்னும் கூடின ஆக்டிவிட்டிஸ் எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்னன்னா இப்போ ஒரு அவேர்னஸ் கன பேருக்கு இதை பற்றி தெரிய வருது, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைவா இருக்கு, நாட்டின் எக்கனாமி ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு. அப்போ வந்து இன்னும் கூடின இன்வெஸ்டர்ஸ் பங்கு பெற்றீங்களோ நான் எதிர்பார்க்கிறேன் இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு இன்னும் கூடின ஆக்டிவிட்டிஸ். அப்ப இந்த பர்பிள் கலர் பாஸ் வந்து இன்னும் கூடவாகவும் செறிவாகவும். இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் ஆண்டுல எல்லாம் நல்லா குறைஞ்சு போச்சு. இந்த பர்பிள் கலர் பாஸின் அளவு வந்து நல்ல குறைவா இருக்குது. அப்புறம் திருப்பி டிசம்பர் பகுதியில் ஒரு பீக் ஒன்று வந்துட்டு திருப்பி ட்ராப் பண்ணி பிறகு அப்பாக இருந்து இப்ப கொஞ்சம் மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்குது இப்ப, ரைட்? அப்ப இது வந்து இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். இப்ப இந்த இண்டெக்ஸ்ன்றதை விட ஆல் ஷேர் பிரைஸ் இண்டெக்ஸ், S&P/SL இண்டெக்ஸை விட இந்த ட்ரேட் கவுண்ட்ஸும் வந்து முக்கியம். கூட ட்ரேட் கவுண்ட்ஸ் வரைக்கும் என்ன விளங்கும்னு சொல்லி சொன்னால், பங்கு சந்தையில அந்த திரவத்தன்மை என்று சொல்லி சொல்லுவோம், லிக்விடிட்டி என்று சொல்லி. அப்ப ட்ரேட் கூடுதுன்னு சொல்லி சொன்னா கேன இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணினா அப்ப ஷேர் வால்யூம் கூட. அப்ப அந்த எந்த ஒரு பங்கையும் வந்து முதல் இருந்ததை விட இப்ப நாங்கள் கூட வினைத்திறனாக வாங்கி விற்கலாம். அதாவது வந்து வாங்குறதுக்கும் பெரிய அதிக விலை கொடுக்காம வாங்கலாம், அதே மாதிரி விற்கலையும் விலையை நல்லா குறைக்காம விற்கலாம். இன்னும் ஈஸியா சொல்றேன்னு சொன்னால், இந்த முறை பங்கு சந்தையில பங்கு பெற்றாக்கள் ரிலேட்டிவ்லி கூடவாக இருந்ததால்தான் இந்த டித்வா புயல் வந்து எங்களோட எக்கனாமி வந்து ஒரு பிரச்சனைக்குள்ள போகைக்குள்ளையும் பங்கு சந்தை பெருசா விலை இல்லை, ஒரு 1,200 புள்ளிகள்லாம் விழுந்தது. அது முக்கியமா அந்த டித்வாக்கு பிறகு விழுந்தது ஒரு 600-700 புள்ளிகளா தான் இருக்கும். அதுக்கு முதலே ஒரு 400 புள்ளிகள் இறங்கிட்டு இந்த புயல் வேற முதலே. அது வந்து மார்க்கெட் ஓவர் ஹீட்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப அந்த ஓவர் ஹீட்டால ட்ராப் பண்ணினதை உண்டு. பிறகு இந்த புயல்ல வந்த ட்ராப் அடுத்த பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு மார்க்கெட் ட்ராப் பண்ணல, பிறகு பிக்கப் பண்ண தொடங்கிடுது. என்னன்னா கேன இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணினா இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் நல்லா இருக்குது. ஸோ வந்து ஆக்கள் எதிர்பார்த்தது வந்து ஆல் ஷேர் பிரைஸ் இண்டெக்ஸ் ஒரு 20,000 கிட்ட வரும்னு சொல்லி எதிர்பார்த்தவே, பட் நடக்க இல்லை, மார்க்கெட் ரிகவர் ஆகிட்டுது. அதுக்கு முக்கியமான காரணம் நான் நம்புறது வந்து அதிக முதலீட்டாளர்கள் இதுல பங்கு பெற்றது. இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ், எக்கனாமி, பாசிட்டிவ் எக்கனாமின்றது முக்கியம், அதே நேரம் இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேஷனும் முக்கியம். ஸோ அந்த விதத்துல எங்களுக்கு வந்து ஒரு சாதகமான தன்மை வந்து காணக்கூடியதாக இருக்குது. டெக்னிக்கலி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஆல் ஷேர் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து 22,000 புள்ளிகள்ல வந்து சப்போர்ட் ஒன்று இருக்குது. அப்ப நீங்க பார்த்து தெரியும், மார்க்கெட் வந்து முதல்ல இந்த 23,600 புள்ளிகளை தாண்டி மேல போயிட்டு இந்த நார்மலா ஒரு கரெக்ஷன் ஒன்ல 23,000 மட்டத்துக்கு இந்த பிளட் பிரச்சனைக்கு முதலே வந்தது, வெள்ள பிரச்சனைக்கு முதலே வந்துட்டது. பிறகு வெள்ள பிரச்சனையோட கீழே வந்து கிட்டத்தட்ட 22,000 புள்ளிகள் என்ற மட்டத்துல செட்டில் பண்ணப்பட்டது. அதுல இருந்து ரிகவர் பண்ணி இப்ப நாங்க திருப்பியும் நேற்றைக்கு மார்க்கெட் முடியல 23,292 புள்ளிகள்ல நேற்றைக்கு மார்க்கெட் நிறைவடைஞ்சிருக்குது. அப்புறம் திருப்பியும் அந்த 23,000 தாண்டி மேல வந்துட்டோம். இன்றைக்கு அன்எக்ஸ்பெக்டட்லி ஒன்று நடக்கல. ஹோப்ஃபுல்லி நாளையில இருந்து நான் நினைக்கிறேன் அந்த பாசிட்டிவ் ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அதுக்காக நாங்க வந்து இப்படியே
25,000-30,000 பாயிண்ட்ஸ் என்று போகும்னு எதிர்பார்க்க கூடாது. மார்க்கெட் நார்மலா வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி இப்போ ரிசல்ட்ஸ் வேற இருக்கு எங்களுக்கு. இப்போ டிசம்பர் குவார்ட்டர் முடிஞ்சுது. அப்போ டிசம்பர் ரிசல்ட்ஸ் வரும். நார்மலா பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் டிவிடெண்ட் பே பண்ற காலம் இது. நார்மலா வார மாசம் பிப்ரவரி மாதத்துல தான் அந்த டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும். ஸோ அந்த விஷயங்களோட நாட்டில் நடக்கிற டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், இன்றைக்கு ஒரு நியூஸ் இருக்கு. பிரசிடென்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார், இந்த வெள்ள பாதிப்புல வந்து எஃபெக்ட் ஆன வீடுகளுக்கு வந்து கம்பன்சேஷன் வந்து 9ஆம் தேதியிலேருந்து கொடுக்க பிளான் பண்ணினோம்னு சொல்லி அந்த மாதிரியான பாசிட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ வந்து இது மார்க்கெட்டை வந்து ஸ்ட்ராங் ஆக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அடுத்து நாங்கள் டிசம்பர் மாதத்தை மட்டும் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், டிசம்பர் மாதத்துல ஆகக்கூடிய பொருள் வந்தது வந்து டொக்யார்ட்ல 4.4 பில்லியன். அடுத்தது ஜான் கீல்ஸ்ல 3.3 பில்லியன். இதுல விலைகள் ஏற்பட்ட மாற்றத்தை பாத்தீங்கன்னா அந்த டொக்யார்ட்ல பெரிய தளம்பல் இருக்குது. நவம்பர் மாதம் கடைசியில டொக்யார்ட்ன விலை 448 ரூபா, டிசம்பர் மாதம் முடியல டொக்யார்ட்ன விலை 177.50 குறைஞ்சிட்டு. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த ரைட்ஸ் இஷ்யூ அட்ஜஸ்ட்மெண்ட். அதை தவிர இந்த ஷேர்ல வந்து அதிகமான தளம்பல்கள் காணப்படுது. நாங்க மற்ற ஜோன் கீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த மாசம் முழுக்க ஆக கூடின விலை வந்து 22 ரூபா, ஆக குறைஞ்ச விலை 20 ரூபா 70%, ஆக 1 ரூபா 30% தான் மாற்றம் அடைஞ்சிருக்குது. ஆனா 160 மில்லியன் ஷேர்ஸ் ட்ரேட் ஆகிருக்குது. 3.3 பில்லியன் ரூபாய் டேர்ன் ஓவர் வந்திருக்கு. அது எங்களுக்கு காட்டுது இந்த ஷேர்ல ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி. இது ஜான் கீஸின் ஷேர் மட்டும் இல்லை, மார்க்கெட்டின் ஸ்ட்ரென்த்தை வந்து எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்து இந்த புயலோட டோக்கியோ சிமெண்ட்டுக்கு ஒரு டிமாண்ட் வந்து ஷேர் பிரைஸ் கூடி இருந்தது. பட் ஆக்சஸ் இன்ஜினியரிங் அதே தான், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் என்ற முறையில் அதில் ஷேர் பிரைஸ் கூடி இருந்தது. மற்ற ரேணு ஃபேக்டரி, ஹேமாஸ் ஹோல்டிங்ஸ் வந்து அடுத்தடுத்த நிலைகளில் காணப்படுது. மேடம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்த்தோம்னா முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃபாரின் அவுட்ஃப்ளோ கூடின வருஷம். 23ஆம் ஆண்டு எங்களுக்கு ஃபாரின் இன்ஃப்ளோ இருந்தது. 24ஆம் ஆண்டு ஃபாரின் அவுட்ஃப்ளோ தான் ஆனால் வந்து 9.9 பில்லியன்ல இருந்தது. 25ஆம் ஆண்டு எங்களுக்கு நெட் ஃபாரின் அவுட்ஃப்ளோ 38 பில்லியன் அளவுக்கு கூடி இருக்குது. அப்புறம் முதல் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த ஃபாரின் அவுட்ஃப்ளோ கூடினதுக்கு முக்கியமான காரணம் நான் நினைக்கிறது குறுகிய காலத்தில் அதிக பங்குச்சந்தை வளர்ச்சி. அடுத்த வந்து சில அனாலிஸ்ட் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் ஒரு நெகட்டிவான சிந்தனை இருக்கிறேன். அண்மையிலையும் பார்த்துருப்பீங்க, பேப்பர் ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து இருந்தது, இந்த இலங்கை அரசாங்கத்தின் கடன் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி. நேற்று வந்து நான் வந்து ஆர்டிகல்ஸ் கூட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணப்பட்டது, நீங்க பார்த்துருப்பீங்க. அது உண்மைதான், இலங்கை அரசாங்கத்தின் கடன் அதிகரிச்சு தான் இருக்குது, அதை இல்லை என்று சொல்லிடாது. பட் இலங்கையின் பிரச்சனைகள் கொஞ்சம் கூடவா இருக்கிற மாதிரி அவைக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதுக்கும் ஒரு காரணம். பட் அது குறைஞ்ச காலத்தில் அதிக வளர்ச்சி. ஸோ அந்த ஃபாரின் அவுட்ஃப்ளோ என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு நெகட்டிவான விஷயமாக நான் பார்க்க இல்லை. செக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதத்தை மட்டும் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஆகக்கூடிய பொருள் வந்து கேபிட்டல் குட்ஸ், அதில் முக்கியமான காரணம் இந்த ஜான் கீஸ், டொக்யார்ட் எல்லாமே அதுக்குள்ள தான் வருது. அடுத்த 2ஆம் இடத்துல பேங்க்ஸ் இருக்குது 11 பில்லியன். 3ஆம் இடத்துல மெட்டீரியல் செக்டர், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் செக்டர்ஸ் எல்லாம் வந்து மெட்டீரியல்ஸுக்குள்ள தான் வருகிறது. அப்போ அதுலேயும் வந்து ஆகக்கூடிய பொருள்கள் காணக்கூடியதாக இருந்தது. 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஆகக்கூடிய விலை அதிகரிப்பு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஈஸ்ட் வெஸ்ட்ல 520 வீதம், 57 ரூபாயில இருந்த ஷேர் வந்து 11 ரூபா 10 இருந்த ஷேர் வந்து 68 ரூபா 90 வரைக்கும் கூடியிருக்குது. யோகாக்கே இருந்த ஷேர் 168 இருந்து 892 ரூபாயா கூடியிருக்குது. கலோனியல் என்று சொல்லப்படுற சிஎம் ஹோல்டிங்ஸ் 12 இருந்து 55 ரூபா. அப்படி பாத்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த கால பகுதியில எங்களுக்கு 248 கம்பெனிகள் அப் ஆயிருக்குது. ஆக 39 கம்பெனி தான் இந்த காலப்பகுதியில டவுன் ஆயிருக்குது. அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுல ஒவ்வொரு சிக்கல்கள், முக்கியமாக இந்த 2025ஆம் ஆண்டுல எங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தின விஷயம் வந்து ட்ரம்ப் இலங்கைக்கு மட்டும் இல்லை, முழு உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் இந்த இறக்குமதி வரி தீர்வு ஒன்றை வந்து அறிமுகப்படுத்தினார். அதோட வந்து எங்களோட ஏற்றுமதி சம்பந்தமான கம்பெனிகள், அது முக்கியமாக இந்த ஆடை தொழில்துறை கம்பெனிகளோட விலைகள் வீழ்ச்சி அடைஞ்சது. இன்னும் அது ரிகவர் ஆக இல்லை. அதை தவிர மற்ற சில காரணங்களுக்காக வேற வேற ஷேர்ஸ்லையும் வந்து விலை குறைவு காணப்பட்டது. ஆனால் பெரும்பாலான கம்பெனி 170-75 விதமான கம்பெனியில விலை அதிகரிப்பு தான் காணப்படுது. அதுலயும் வந்து இந்த டாப் 30 கம்பெனிஸா இதில் காட்டியிருக்கிறேன். நீங்க பார்த்துருக்கீங்க, இந்த 30 கம்பெனியும் மோர் தேன் 100% ரிட்டர்ன். ரைட். அப்போ ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இந்த வருஷம் அமைஞ்சது. 2025ஆம் ஆண்டு நினைக்கிறேன் பெரும்பாலான எல்லா இன்வெஸ்டர்ஸுக்கும் நல்ல ப்ராஃபிட் கொடுத்த ஒரு ஆண்டாக
இருக்குது. சில பேர் வந்து இந்த கடைசி பகுதியில ஜாயின் பண்ணாக்களுக்கு பெரிய ரிட்டர்ன் இல்லை. 2025 முற்பகுதியில இருந்தே பங்குச்சந்தையில முதலீடு செய்து வந்த ஆக்களுக்கு அல்லது அதுக்கு முதலே முதலீடு செய்து வச்சிருந்த ஆக்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்னை வந்து கொடுத்திருந்தது. அடுத்து நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் டிவிடென்ஸ். மொத்தமாக எங்களோட பங்குச்சந்தையில பட்டியலிடப்பட்டிருக்க நிறுவனங்கள் 288. அதுல 173 கம்பெனி வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு ஆண்டாலும் டிவிடெண்ட் கொடுத்திருக்கணும். இதை நீங்க ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். இந்த 2025 டிவிடெண்ட் கொடுத்தார்கள் முதல் கொலத்திலையும், நடுவுக்குள்ள 2024 பே பண்ணினாக்கள், 23 பே பண்ணாங்க அப்படின்னு அதுல காட்டியிருக்கிறேன். மொத்தம் 173 கம்பெனி இதுல இருக்குது. அதுல சிலது வந்து பாத்தீங்கன்னா சில பேர் 3 வருஷம் கொடுத்திருக்கணும், சில பேர் வந்து டெக்கரா கொடுத்திருக்கணும். அதே முக்கியமா 2023 பேங்க்ஸ் வந்து டிவிடெண்ட் கொடுக்கல. அது வந்து மத்திய வங்கியினால சில கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது. அப்ப அதுல வந்து கேஷ் டிவிடெண்ட் கொடுக்கல, பேங்க்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் டிவிடெண்ட் தான் கூட கொடுத்திருந்தவ. ஆனா சம்பத் பேங்க் 3 வருஷமும் கேஷ் டிவிடெண்ட் பே பண்ணியிருந்தது. இது நான் சொன்ன அந்த லிஸ்ட்ல வந்து 3 வருஷமும் டிவிடெண்ட் கொடுத்தாக 98 கம்பெனிஸ். மொத்தம் 288 கம்பெனிஸ்ல இந்த 98 கம்பெனியும் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுத்திருக்கிறோம். அவை எக்கனாமிக் கிரைசிஸாலையும் கைவிட இல்லை, வேற பிரச்சனைகளாலையும் கைவிட இல்லை, டிவிடெண்ட் தொடர்ந்து பே பண்ணியிருக்கிறோம். பங்குச்சந்தையில இந்த டிவிடெண்டை பார்த்து இன்வெஸ்ட் பண்றாங்களுக்கு இந்த லிஸ்ட் வந்து பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மற்றது 2025 பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து 8 கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ இருக்குது. HNB அது voting நான் voting எடுத்தோம்னா 7 கம்பெனி ரைட் இஷ்யூ நடந்திருக்குது. மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட 20 பில்லியன் ரூபாயை திரட்டி இருக்கிறோம். ரைட் இஷ்யூவால மட்டும் 20 பில்லியன் ரூபாய் திரட்டப்பட்டிருக்குது. அதை தவிர இந்த 2026 இப்ப போன வருஷம் அனௌன்ஸ் பண்ணி இந்த வருஷம் இன்னும் பெண்டிங்ல இருக்கிறது வந்து செங்கடகல ஃபினான்ஸ், மகாராஜா ஃபுட்ஸ், அக்மி மற்றது காகில்ஸ் பேங்க். இந்த ரைட் இஷ்யூஸ் இனி நடக்க இருக்குது. இதை தவிர சொஃப்லஜிக் இஷ்யூ பண்ண வாரன்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் இந்த 2026 செப்டம்பர் மாதம் செட்டில் பண்ணப்பட இருக்குது. அப்ப கம்பெனிஸும் நிறைய காசை வந்து திரட்டி கொண்ட காலமாக இந்த 2025 அமைஞ்சிருக்குது. அடுத்த இந்த ரைட்ஸ் இஷ்யூலையும் வந்து கூட இன்வெஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் நல்ல ரிட்டர்ன் கிடைச்சதுன்னு நான் நினைக்கிறேன். டொக்கியார் இன்னும் ட்ரேடிங் வரையில் நான் ரொம்ப சொன்ன மாதிரி இன்றைய தான் டொக்கியாரின் சப்ஸ்கிரிப்ஷன் லெவலை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அது பொதுவாக தைப்பொங்கலுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் அது லிஸ்ட் பண்ணப்படும். அது வந்து ப்ரைஸ் வந்து இப்போ ஷேர் ப்ரைஸ் நினைக்கிறேன் 160 170 ட்ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ 40 ரூபா தான் ரைட் இஷ்யூ பண்ணப்பட்டார். ஸோ அது வந்து முதலீடு செய்த ஆட்களுக்கு ஒரு நல்ல ரைட்ஸ் இஷ்யூவாகத்தான் இருக்குது. அடுத்தது சப் டிவிஷன். 2025 நிறைய சப் டிவிஷன் நடந்தது. ஷேர்ஸ் வந்து பிரிக்கப்பட்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 11 கம்பெனி சப் டிவிஷன் ஏற்கனவே நடந்து முடிஞ்சது. அதை தவிர அனௌன்ஸ் பண்ணின சப் டிவிஷன் வந்து இன்னும் 7 கம்பெனி இன்னும் நடக்க இருக்குது. அதுல 2 கம்பெனின்னு டே கொடுக்கிறேன். நம்மளுக்குள்ள பிளான்டேஷனும் இந்த டேர்டன்ஸ் ஹாஸ்பிட்டல் நேற்று தான் அனௌன்ஸ் பண்ணி இந்த டேர்டன்ஸ் ஹாஸ்பிட்டல் சொல்றது வந்து சிலான் ஹோட்டல்ஸ் PLC சொல்லி சொல்லுவோம். டேர்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த சப்டிவிஷன் நேற்று தான் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. நம்மளுக்குள்ள இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணிடலாம். அது மிச்சம் எல்லாரும் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருந்தேன். பொதுவாக வந்து இந்த சப்டிவைட் பண்ண எல்லா ஷேர்ஸ்லையுமே விலை அதிகரிச்சிருக்குது. அப்போ அதுலேயும் வந்து முதலீடு செய்த இன்வெஸ்டர்ஸுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து இந்த காலப்பகுதியில் கிடைக்கப்பெற்றது. அடுத்த நாளில் முழு 2025 அனௌன்ஸ்மெண்ட் பற்றி நான் இன்றைய கதைக்கு இந்த கதைக்கு அது மட்டும்தான் இன்றைய கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வந்து நான் அதை தவிர்த்து டிசம்பர் மாத அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் அதில் முக்கியமாக எடுத்து நான். அப்போ இந்த டிசம்பர் மாத அனௌன்ஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள வந்து 1க்கு 10 சப்டிவிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். ஓவர்சீஸ் ரியாலிட்டி என்று சொல்லப்படுற கம்பெனி அப்படிதான் இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் மற்றது ஹெவலாக் சிட்டி எல்லாத்தையும் ஓனர்ஸ் எல்லாத்துமே ஓனர்ஸ் தான். எஸ், அவை வந்து அந்த ஹெவலாக் சிட்டின்னு சொல்லப்படுற வெள்ளாத பகுதியில் இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸை டெவலப் பண்றதுக்கு அவை பேரண்ட் கம்பெனியில கடன் வாங்கிட்டு இருந்தவை. ஸோ அந்த கடனை வந்து அவை இந்த வருஷம் 2025 $16.2 மில்லியன் கிட்டத்தட்ட $4.5 பில்லியன் செட்டில் பண்ணியிருக்கணும். அது ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம். அந்த கம்பெனி எவ்வளவு காசு உழைக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. கம்பெனி பெற்றிருக்கிற கடனை வந்து இந்த காலப்பகுதியில செட்டில் பண்ணியிருக்கணும். அதுல $1 மில்லியன் இந்த டிசம்பர் மாதத்துல மட்டும் செட்டில் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த அது கம்பெனிஸ்ல ஏர்னிங்ஸ் இருக்குதுன்றதை நாங்கள் இது மூலமாக தெரிஞ்சு கொள்ளலாம்.
அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த டிபெஞ்சர் இஷ்யூஸ். எல்ஓஎஃப்சி வந்து டிபெஞ்சர் இஷ்யூ வந்து செய்து அந்த டிபெஞ்சர்ஸ் லிஸ்ட் பண்ணப்பட்டது. வெல்ட்ரஸ் ஐபிஓ அதான் நாங்கள் இந்தியா நாளில் முக்கியமான பாயிண்ட். அது 2026 ஆண்டு சிஎஸ்சி வரலாறுல சிஎஸ்சி ஹிஸ்டரியில இன்றைக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த ஐபிஓவால நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுவரை காலத்துல வந்து இப்படி ஒரு ட்ரேடிங் நிப்பாட்டுப்படே இல்லை. ட்ரேடிங் முந்தி நிப்பாட்டுப்பட்டிருக்கு. அப்போ இல்லைன்னா சொன்னா அந்த எஸ்என்பிஎஸ்எல் இண்டெக்ஸ்ல 5% ரிகவர் பண்ணி அது வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படி இப்படி நடக்கல மட்டும்தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்குது. கோவிட் காலத்துல க்ளோஸ் ஆனது, எக்கனாமிக் கிரைசிஸ் டைம்ல க்ளோஸ் ஆனது. பட் ஒரு எரர் ட்ரேடுக்காக க்ளோஸ் பண்ணப்பட்டது நினைக்கிறேன். தான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ எனிவே இந்த ஐபிஓ வந்து டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி ஓபன் பண்ணப்பட்டது. அன்றைக்கே ஃபுல் சப்ஸ்கிரைப் ஆயிட்டுது. அடுத்தது வின்ஃபோர்ஸ் வந்து ஒரு ரூஃப்டாப் சோலார் ப்ரோக்ராம் ஒன்று இது வந்து மால்டீவ்ஸ்ல சில ப்ரொஜெக்டை பற்றி போட்டிருக்கணும். $321,000 அந்த ப்ரொஜெக்டை செய்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கணும். வலிபர் பவர் ரத்னாவே 10 மெகாவாட் சோலார் பிளான்ட வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தவ. மகாராஜா ஃபுட்ஸ்ல வந்து டாக்டர் செந்தில் வேர்ல்டு இருந்த ஷேர்ஸை வந்து எதான் கேபிட்டல் என்று சொல்லப்படுற நிறுவனம் வந்து வாங்கி சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு போட்டிருந்தவ. சம்பத் பேங்க் வந்து ஒரு டிபெஞ்சர் இஷ்யூ பண்ண போறோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தவ. அது வந்து இந்த வருஷம் டீடைல்ஸ் இந்த மாதிரி இல்லை நினைக்கிறேன். பிரவுன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அவன் மால்டீவ்ஸ்ல இந்த சப்சிடரி வந்து செல் பண்ணி சொல்லியிருந்தவ. அதுக்கான மொத்த டிரான்சாக்ஷன் வந்து $57.5 மில்லியன், கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 14 பில்லியன் ரூபாய் இருக்க வேணும். அடுத்தது வந்து ஆபிகோ இன்சூரன்ஸ் பிஎல்சி வந்து சொன்னவ வந்து அவையிட்ட இருந்த 4 மில்லியன் என்டிபி ஷேர்ஸை நமனுக்குள்ள பிளான்டேஷனுக்கு வித்தன்னு சொல்லியிருந்தவ. இப்ப ஆபிகோ இன்சூரன்ஸும் நமனுக்குள்ள பிளான்டேஷனும் ரெண்டுமே வந்து ரிச்சர்ட் பீரிஸ் குரூப்புக்குள்ள வர கம்பெனிஸ், அல்லது ரிச்சர்ட் பீரிஸ் RICH சொல்லப்படுற லிஸ்டட் கம்பெனின்னு 2 சப்சிடரிஸ். அதால வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த 3 கம்பெனியும் கனெக்ட் பண்ணி மேற்கொள்ளப்பட்டது. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் வந்து அந்த முதல் நாள் க்ளோசிங் ப்ரைஸ்ல தான் இந்த டிரான்சாக்ஷன் நடந்தது. 117.50 ப்ரைஸ்ல ஆபிகோ இன்சூரன்ஸ் செல் பண்ணி நமனுக்குள்ள பிளான்டேஷன் வாங்கினது. பட் இது வந்து அந்த ரிச்சர்ட் பீரிஸ் குரூப்புக்குள்ளேயே நடந்த ஒரு விஷயம். அடுத்தது கலதாரி ஹோட்டல், கொலம்பில் நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த கோல்ஃபேஸ் ரவுண்ட் அபவுட்ல இருக்கிற ஹோட்டல். இவங்க வந்து ஒரு மேஜர் ரிஃபர்பிஷ்மெண்ட், முழு ஹோட்டலும் நினைக்கிறேன் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி ஃபுல் ஸ்கேல்ல ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் ஒன்று செய்யணும். அந்த ஹோட்டலை வந்து கொஞ்சம் பழைய ஹோட்டல் இது. அது வந்து ஃபுல் ரினோவேஷன், ஃபுல்லா எல்லாம் உடைச்சு திருத்தி புதுசா கட்ட இல்லை, ஆனால் ஃபுல்லா ரினோவேட் பண்ணினோம். அந்த ப்ரொஜெக்டுக்கு வந்து முதல்ல பிளான் பண்ணியிருந்தது வந்து $33.5 மில்லியன். இப்போ வந்து இன்னும் $15 மில்லியன் அதிகமாக செலவழிச்சு மொத்தம் $48.5 மில்லியன் இந்த ஹோட்டலை வந்து புனருத்தாரணம் சொல்லலாம், அல்லது ரிஃபர்பிஷ்மெண்ட் வந்து செய்யணும். அது இந்த வருஷம் முடியும் என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கணும். ஸோ அது ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். கலதாரி பிரதர்ஸ் என்று சொல்லப்படுற துபாய் பேஸ்ட் கம்பெனி தான் இந்த கம்பெனியோட மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ். அவை இந்த கம்பெனியில இலங்கையில டூரிசத்தை எதிர்பார்த்து டூரிசம் மூலமாக இந்த கம்பெனியை இந்த இவ்வளவு பெரிய முதலீட்டை வந்து இந்த டூரிசம் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில தானே இந்த முதலீடு செய்யணும். ஸோ அந்த சைட்ல வந்து எங்களுக்கு 2 பாசிட்டிவ் விஷயம். ஒன்று வந்து கலதாரி ஹோட்டலை பற்றின ஒரு பாசிட்டிவான சிக்னல், மற்றது வந்து இந்த ஃபாரின் இன்வெஸ்டர் இலங்கையில டூரிசம் மூலமாக இன்னும் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நம்புற சிக்னலை வந்து எங்களுக்கு இதுல வருது. அடுத்து வந்து பேன் ஏஷியா பவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னால் அவை வந்து போன வருஷமே சொல்லியிருந்தது வந்து 7 ப்ரொஜெக்ட் செய்யறோம்னு சொல்லி 5 மெகாவாட்ஸ்ல மொத்தமாக 7 ப்ரொஜெக்ட்ஸ். அதுல கடைசி ப்ரொஜெக்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம சொல்லி டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி அறிவிச்சிருந்தது. அப்ப இந்த வருஷம் ஜனவரில இருந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த 35 மெகாவாட் மொத்தமாக 5x7 35 மெகாவாட் சோலா வந்து இந்த பேன் ஏஷியா பவர் மொத்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியில சேருது. இந்த கம்பெனியோட ரெவென்யூ அதிகரிக்கும்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து ஹேகாப் சொல்லி ஒரு லிஸ்டட் கம்பெனி இருக்குது, ஹேலிஸ் குரூப்பை சேர்ந்தது. இது வந்து ஆக்டிவேட்டட் கார்பன், இலங்கையில எனக்கு தெரிஞ்சு ஆக்டிவேட்டட் கார்பன் பிசினஸ்ல இருக்கிற ஒரே ஒரு லிஸ்டட் கம்பெனி. பிரைவேட் கம்பெனிஸ் இருக்கலாம், லிஸ்டட் கம்பெனிஸ்ல ஹேகாப் மட்டும்தான் இருக்குது. அவை வந்து உலகம் இந்த தேங்காய் சிரட்டியை எரிச்சு அதுல இருந்து வர நிலக்கரியில தான் இந்த ஆக்டிவேட்டட் கார்பன் சொல்லப்படுற இந்த பொருளை வந்து உற்பத்தி செய்யறது. இது வந்து மைனிங் அதற்கு பயன்படுத்தப்படுறது, முக்கியமாக வந்து சுத்திகரிப்பு தேவைகளுக்கு.
இப்போ அந்த பேட்டரி செல் மேனுஃபேக்சரிங் அது எல்லாம் பயன்படுத்தினோம். அப்போ இவ்வளவு நாள் இவங்க வந்து கோகனட் தேங்காய் சிரட்டையை மட்டும்தான் பேஸ் பண்ணி செய்து கொண்டு இருந்தாங்க. அப்போ இப்போ வந்து சொல்லியிருக்கீங்க நம்ம வந்து அந்த தேங்காய் சிரட்டைக்கு மேலதிகமாக இந்த பயோமாஸ்ன்னு சொல்லப்படுற விறகு எரிச்சு வர கழிவுகள் மற்றது நிலக்கரி அந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்தியும் ஆக்டிவேட்டட் கார்பன் சொல்லப்படுற இந்த உற்பத்தியை வந்து மேற்கொள்ள எதிர்பார்க்கணும். அதாவது ஆக்டிவேட்டட் கார்பன்ன்றது வந்து கிணத்துறைகள்ல பயன்படுத்தப்பட்டது. நீங்க சொல்றது டிவியில இந்த ஃபேஸ்புக் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு விறகு கட்டியை வந்து ஹை டெம்பரேச்சர்ல எரிக்க வந்து அது வந்து ஒரு சுத்திகரிக்கக்கூடிய, அதாவது வந்து நீர்ல போட்டோம்னு சொன்னா நீர்ல இருக்கிற நச்சு பொருட்களை வந்து உறிஞ்சக்கூடிய மாதிரி பியூரிஃபிகேஷன் ப்ராடக்ட். ஸோ இவ்வளவு நாள் இந்த சிரட்டையில மட்டும்தான் இருந்தவை. இப்போ அதை விட்டுட்டு இந்த மாதிரியான புதிய விஷயங்களையும் உள்வாங்கி அவை இந்த வர்த்தகத்தை வந்து பிறப்பிக்கிறேன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்து போட்டிருந்தவை. அப்ப இதெல்லாம் முக்கியமாக இந்த காலப்பகுதியில நான் பார்த்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ், இந்த டிசம்பர் மாத காலப்பகுதியில பார்த்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ். ஸோ இதை தவிர நாங்க பார்த்தோம்னு சொன்னால் பொருளாதார ரீதியாக எப்படி இந்த மாசம் அல்லது டிசம்பர் மாதம் இருந்தேன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 2025ஆம் ஆண்டு இருந்தேன்னு பார்த்தோம்னா இந்த முதலாவது விஷயம் இன்ட்ரெஸ்ட் ரேட். அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க அதில் பார்த்தா தெரியும் 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துல கிட்டத்தட்ட 8% கொஞ்சம் கூட இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே ஃபிளாட், வருஷம் முழுக்க கிட்டத்தட்ட ஃபிளாட்டாவே இருந்தது. ஒரு சின்ன சின்ன தளம்பலோட கூடி குறைஞ்சு ஃபிளாட். இந்த வருஷ கடைசியில தான் இப்ப கொஞ்சம் ஒரு அதிகரிப்பு இருக்குது. ஆனா இன்னும் இது வந்து இந்த ஜனவரி, இந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மட்டத்துக்கு இன்னும் போகல. ஒரு சின்ன ஒரு அதிகரிப்பு, இந்த முக்கியமாக இந்த வெள்ள பிரச்சனைக்கு பிறகு ஒரு சின்ன அதிகரிப்பு காணப்படுது. அது இன்றைக்கு ஒரு ட்ரெஷரி பில் ஆக்ஷன் நடந்தது. இன்றைக்கு ஆக்ஷன் ஃபுல்லா சப்ஸ்கிரைப் ஆகிருக்குது. ரேட்ஸ்ல வந்து சின்ன அதிகரிப்பு இருக்குது, பெரிய மாற்றம் ஒன்றுமே இல்லை. அப்ப எங்களுக்கு விளங்குது இந்த பிரச்சனை வந்து இப்ப நாங்க ஓரளவுக்கு முதல்ல நாங்க நினைச்சாங்க இந்த வெள்ள பிரச்சனையால பாதிப்பு பெருசாக இருக்கும், பொருளாதாரத்துல பெரிய ஒரு தாக்கம் பெறும்னு சொல்லி. ஆனா வந்து அரசாங்கம் விரைவாக எடுத்து நடவடிக்கைகள் காரணமாக, வெளிநாடுகளும் கொடுத்த சப்போர்ட் காரணமாக ஓரளவுக்கு இதை நாங்கள் மேனேஜ் பண்ணக்கூடியதாக இருக்குது. இப்போ இன்றைக்கு ஒரு நியூஸ் வந்து நினைக்கிறேன், நாளைக்கு இன்னொரு புயல் வருதுன்னு சொல்லி அதால பெரிய பாதிப்பு வராமல் இருக்குமென்று நம்புவோம். ஸோ வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போதைக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் சாதகமாகத்தான் இருக்குது. அடுத்தது இந்த ஈல் கர்வ், இதுல காட்டப்பட்டிருக்கிறது ஈல் கர்வ்னு சொல்லி சொல்லுவோம். இது எங்களுக்கு இந்த பிரைமரி டீலர்ஸ் இந்த பிசினஸை விளங்கிக் கொள்வதற்கு இது முக்கியம். இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால் இது வந்து இந்த ட்ரெஷரி பில்ஸ் பாண்ட்ஸ் தான் இதுல மார்க் பண்ணிக்கிறாங்க. இதுல கீழே பாத்தீங்கன்னா தெரியும் 3M பண்ணது 3 மாசம், இது 6 மாசம், 12 மாசம், இங்கெல்லாம் 2 years 3 years 4 years இருக்குது. அப்ப கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ட்ரெஷரி பில்ஸ் எல்லாம் 3 months 6 months 12 monthsல தான் இருக்கும். பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மோர் தேன் 1 year 15 years 20 years பாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ அண்மையில ஒரு 15 year பாண்ட் இஷ்யூ பண்ண நினைக்கிறேன் போன கிழமைகள்ல. அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி மாறுதுன்றதான் இந்த கிராஃப்ல காட்டி இருக்குது. அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடினால் இந்த பிரைமரி டீலர்ஸ், இப்போ வெல் ட்ரஸ்டா இருக்கலாம் அல்லது கேபிட்டல் லைன்ஸா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் கேபிட்டல் இருக்கலாம், வாட்டெவர், அவைக்கு வந்து ஒரு சாதகமான விஷயம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய தான் எல்லாம் என்னன்னு சொன்னால் அவை வந்து இந்த ட்ரெஷரி பில்ஸ் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பெறுமதி கூடும். அப்ப இப்ப நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த கிரீன் கலர் லைன், நீங்க இந்த கிரீன் கலர் லைனை பார்த்தா தெரியும், இந்த கீழே இருக்கிற ரெட்டும் ஒரேஞ்சையும் விட இந்த கிரீன் மேல வருது. அப்ப இந்த ரெட்டும் ஒரேஞ்சும் வெப்பன்னு சொல்லி சொன்னா ஜூன் மாதம் மற்றது செப்டம்பர் மாத கடைசியில இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். அப்ப இந்த ஜூன் செப்டம்பர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட ஜனவரி இப்ப டிசம்பர் 31st இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கூடி இருக்குது. ஆனா வந்து அது இன்னும் இந்த 25ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இருந்த ரேட்ஸை விட குறைவா தான் இருக்குது. பட் ரிலேட்டிவ்லி இப்ப கம்பெனி வந்து முதல் குவார்டர் ஒப்பிட்டு தான் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுவீங்க. இப்ப வேற போற ரிசல்ட்ஸ் வந்து டிசம்பர் மாதத்துக்குரிய ரிசல்ட்ஸ் எங்களுக்கு வேற இருக்குது. அந்த டிசம்பர் ரிசல்ட்ஸ் வந்து மார்ச்சோட ஒப்பிட்டு செப்டம்பரோட ஒப்பிட்டு தான் வரும். அப்ப செப்டம்பர் மாதம் நாட்டில் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட பாக்கல இப்போ உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடவாக இருக்குது. அது முக்கியமாக இந்த 8 வருஷத்துக்கு குறைஞ்ச கால பகுதியில் உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் அப்படி அதிகமாக இருக்குது. அதுக்கு பிறகு நீண்ட கால இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைவடைஞ்சிருக்குது. இது வந்து ஒரு சின்ன நெகட்டிவான ஒரு தாக்கத்தை வந்து இந்த பிரைவேட் டீலர்ஸ்ல ஏற்படுத்தலாம். இன்ஃபிளேஷனை பொறுத்தவரைக்கும் இன்ஃபிளேஷன் கூட ஸ்டேபிளா இருக்குது. ஒரு சின்ன அதிகரிப்பு வந்து காணப்பட்டது. சென்ட்ரல் பேங்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்ஃபிளேஷன் வந்து 5% இருக்க வேணும் என்று எதிர்பார்க்கணும். இந்த சென்ட்ரல் பேங்கும் IMF-ம் சேர்ந்தெடுத்த தீர்மானம். உங்களுக்கு தெரியும் சென்ட்ரல் பேங்கின முக்கியமான ஒரு பணி வந்து நாட்டில் இன்ஃபிளேஷன் சொல்லப்படுற பண வீக்கத்தை கட்டுப்படுத்துறது. இன்ஃபிளேஷனை கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கிறதும்
மத்திய வங்கியின் முக்கியமான ஒரு கடமை என்று சொல்லலாம். அது வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5 வீதமாக இருக்க வேண்டும் என்றுதான், அதாவது மிட் சிங்கிள் டிஜிட் அந்த மட்டத்தில் இருக்கொண்டுதான் நீண்ட கால எதிர்பார்ப்பு. ஆனா சென்ட்ரல் பேங்க் அவன் வேலையை சரியா செய்து இன்ஃபிளேஷன்ல பெரிய மாற்றம் இல்லாமல் 2023 ஆண்டுக்கு பிறகு இந்த வரைக்கும் சின்ன தளம்பரோட மெயின்டைன் பண்ணுது. அப்ப இது நாங்க முதல்ல இருந்த அந்த 60-70% இன்ஃபிளேஷன் ஒப்படைக்கல மிகவும் ஒரு சாதகமான தன்மை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நாடுகள்ல பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குது. முக்கியமா பாத்தீங்கன்னா ஈரான்ல எல்லாம் பணவீக்கம், அதிகமான பணவீக்கம், நாட்டின் நாணயத்தின் பெறுமதி இழப்பு, அந்த காரணங்களால உள்நாட்டு குழப்பங்கள் கணக்க வருது. ஈவன் வெனிசுலாவில் கூட நீங்க பார்த்துருப்பீங்க, நேற்று முந்தின நாள் ட்ரம்ப் வந்து நாமி அனுப்பி ஜனாதிபதியை கைப்பற்றினார்னு சொல்லி சொன்னாங்க. முக்கியமான பிரச்சனை வந்து பணவீக்கம், பொருளாதார ஸ்திரத்தன்மை இல்லாத நிலைமை. அந்த இடத்துல இலங்கை வந்து நாங்கள் 22ஆம் ஆண்டு கிரைசிஸுக்கு போனாலும் நாங்கள் குயிக்கா வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணப்பட்டுட்டோம். இப்ப நாங்கள் ஓரளவுக்கு உறுதியான நிலைமையில இருக்கிறோம். அடுத்தது டூரிசம். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ப்ளூ கலர் லைன் தான் லேட்டஸ்டான நம்பர். 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 2.5 லட்சத்தை விட கொஞ்சம் கூட 2,60,000 டூரிஸ்ட் கிட்டத்தட்ட இலங்கைக்கு வந்திருக்கிறோம். அப்ப அது வந்து 2018ஆம் ஆண்டை விட அதிகமான ஒரு நம்பர். ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் 2025ஆம் ஆண்டு மொத்தமாக 2.36 மில்லியன் டூரிஸ்ட் இலங்கைக்கு வந்திருக்கணும். ஒரு புது ரெக்கார்டு உண்டு இலங்கையை பொறுத்த வரைக்கும். அது ஒரு ரெக்கார்ட். நீங்க முதலே பார்த்தா தெரியும், இங்க வலதுகை பக்கம் உள்ள கிராஃப்ல பாருங்க, 2025ஆம் ஆண்டுல இருந்து 2015ஆம் ஆண்டுல இருந்து 25ஆம் ஆண்டு வரைக்கும் மொத்தம் 11 வருஷத்துல இப்படி டூரிஸ்ட் அரைவல்ஸ் இருந்திருக்கு. இந்த கிராஃப்ல நீங்க பார்க்கலாம். 1.7 மில்லியன், 2 மில்லியன், 2.1, 2.3 என்று அதிகரிச்சு கொண்டு வந்தது. 2019ஆம் ஆண்டு ஒரு சரிவை சந்திக்குது. அதான் முக்கியமான காரணம், ஈஸ்ட் அட்டாக். அதுக்கு பிறகு ஒரு பாரிய வீழ்ச்சி 2020ஆம் ஆண்டு கோவிட், 21ஆம் ஆண்டும் கோவிட், 22ஆம் ஆண்டு ரிகவர் பண்ணவன் வழிக்கிடையில ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, உள்நாட்டுல திருப்பி பொருளாதார சரிவு, அப்படியே டவுன் ஆயிட்டது. பிறகு இப்ப நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வர்றோம். இந்த வருஷம் சரியாக இருக்கும்னா 3 மில்லியன் டூரிஸ்ட் எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3 மில்லியன் டூரிஸ்ட் 2026ஆம் ஆண்டுக்கு வருவினம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுல சில பேர் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன கன்ஃபியூஷனான ஸ்டோரி என்று சொல்லி என்னென்னு சொன்னால், இப்ப கூட இந்தியன்ஸ் தான் இலங்கைக்கு வரையினும், அதால வந்து பெரிய வருமானம் இல்லைன்னு சொல்லி. அது என்ன பொறுத்த வரைக்கும் அது முக்கியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கு ஒன்றும் இல்லாம இருக்கிறதுக்கு யாராவது வாரது பெட்டர். இப்ப மால்டீவ்ஸை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் வித்தியாசம். மால்டீவ்ஸ்ல கூட ஹை ஸ்பெண்டிங் டூரிஸ்ட் போயினும், அது வந்து பாப்புலேஷன் குறைவு, வேண்ட லேண்ட்ஸ்கேப் வந்து அதுக்கு கூட சாதகமாக இருக்குது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் எங்களோட நாடு பாப்புலேஷன் கூடின நாடு. அதாவது வந்து பாப்புலேஷன் கூடன்னு சொல்லி சொன்னா நிலப்பரப்புக்கு பாப்புலேஷன் கூட, பாப்புலேஷன் டென்சிட்டின்னு சொல்லி இருக்குதானே. அப்ப இலங்கையோட எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் அது எல்லாத்தையும் பார்க்கணும். அப்ப தனியாக நாங்க டூரிசத்தை நோக்கமா வச்சு டெவலப் பண்றது இல்லாது. அப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஓவரால் எல்லா டூரிசத்தையும் டெவலப் பண்றதுதான் பெட்டர். ஸோ அந்த அடிப்படையில நான் நினைக்கிறேன் சரியான டிரெக்ஷன் தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அடுத்து இந்தியன்ஸும் வந்து இப்ப நல்ல டெவலப், உலகத்துல 4வது பெரிய எக்கானமி இந்தியா. ஸோ அவேண்ட ஸ்பெண்டிங் பவரும் வந்து கூட. அதை பற்றி பெருசா நான் ஒரி பண்ண தேவையில்லை நினைக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ யூரோப்பியன் டூரிஸ்ட் வரையணும். சுவிட்சர்லாந்து ஏர்லைன்ஸ் அண்டைய பார்த்தேன், சுவிஸ் ஏர் வந்து 33,000 டூரிஸ்ட வந்து கொண்டு வந்திருக்குது. 33,000 பேர் சுவிஸ் ஏர்லைன்ஸ்ல இலங்கை வந்திருக்கணும். ஸோ ஒரு பக்கம் ஹை ஸ்பெண்டிங் டூரிஸ்ட் இலங்கைக்கு வரையணும். உங்களுக்கு தெரியும், சில ஹோட்டல்ஸ்ல ஒரு நாளைக்கு இலங்கையிலேயே ரூம் ரேட்ஸ் 4 லட்சம் 5 லட்சத்துல இருக்குது. சில ஹோட்டல்ஸ் இன்னும் 5,000 10,000 ரூபாய்க்கும் இருக்குது. ஸோ வந்து நாங்க ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறோம். ஸோ அந்த சைட்ல ஒரு சாதகமாக தான் எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து எங்களோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டேட்டா நவம்பர் வரைக்கும் உள்ள அப்டேட் இதுல இருக்குது. இந்த வாகன இம்போர்ட் எல்லாம் பண்ணதுக்கு பிறகு எங்களோட ஏற்றுமதியில ஒரு அதிகரிப்பு இருந்தது. அந்த அதிகரிப்பு இந்த நவம்பர் மாதத்துல ஓரளவுக்கு செட்டில் பண்ணின மாதிரி இருக்குது. அக்டோபர்ல எங்களுக்கு ஆல் டைம் ஹைக்கு போன $2.1 பில்லியன் மொத்த இறக்குமதி அக்டோபர்ல இருந்து நவம்பர் வரைக்கும் அது குறைவடைஞ்சிருக்குது. அப்ப அந்த விதத்துல நாங்கள் கொஞ்சம் சேஃப். அதே நேரம் எங்களுக்கு ரெமிட்டன்ஸ் வந்து அதிகரிச்சிருக்குது. சாரி, ரெமிட்டன்ஸ் வந்து நவம்பர்ல வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. டூரிசம் அதிகரிச்சிருக்குது. டூரிஸ்ட் இன்கம் வந்து கூடியிருக்கு. இன்னும் டிசம்பர் மாத டேட்டா எங்களுக்கு கிடைக்க இல்லை. அப்ப ரெமிட்டன்ஸும் டூரிசமும் நல்லா இருக்கிறபடியால் எங்களால வந்து இந்த வாகன இம்போர்ட்ஸால வர செலவினத்தை ஓரளவுக்கு எங்களால சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ட்ரேட் டெபிசிட் என்று சொல்லி ஒன்று இருக்குது. வர்த்தக மீதின்னு சொல்லி சொல்லுவோம். வர்த்தக மீதி வந்து செப்டம்பர்லயும் அக்டோபர்லயும் கொஞ்சம் பாதகமாக இருந்தது.
ஆனா இப்ப நவம்பர்ல ஒரு ரிகவர் ஆகிற தன்மையை காணக்கூடியதாக இருக்குது. இப்ப எங்களுக்கு பிரச்சனை வந்து ஏற்றுமதியில ஒரு குறைவு வந்து காணக்கூடியதாக இருக்குது. அந்த ஏற்றுமதியில உள்ள குறைவை வந்து நிவர்த்தி செய்து ஏற்றுமதியை கூட்டுறதுக்கான முயற்சிகள் அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்குது. அதிന്റെ சக்சஸ் தான் மிச்சத்தை டிசைட் பண்ண போகுது. ஏற்றுமதி அதிகரிக்க எங்களை ட்ரேட் டெபிசிட்டை நாங்க கட்டுப்படுத்தலாம். இம்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது ஒரு சொல்யூஷன் இல்லை. நாங்க அப்படியும் இம்போர்ட் பண்ணத்தான் வேணும், வாகனம் வாங்கத்தான் வேணும். அப்ப என்ன செய்யலாம்னு சொன்னா ஏற்றுமதியை அதிகரிக்க வேணும். ஸோ ஏற்றுமதி அதிகரிக்கிறது தான் எங்களுக்கு உள்ள சேலஞ்ச். உங்களுக்கு தெரியும், மேல உள்ளதான் எங்களுடைய இறக்குமதி ஆரஞ்சு. எப்பவுமே இறக்குமதி இலங்கையில கூட, ஏற்றுமதி குறைவு. அது முக்கியமா இந்த ட்ரம்பின் பிரச்சனைக்கு பிறகு பார்க்க விசிபிளா தெரியும். தொடர்ந்து இறங்கி கொண்டே வருது, ஏற்றுமதியின் அளவு குறைஞ்சு கொண்டு வருது. அப்ப நாங்கள் அதுக்கு ஒரு மாற்று விஷயத்த பார்க்க வேணும், வேற எப்படி நாங்கள் ஏற்றுமதி செய்யலாம். ஸோ அந்த சைட்ல ஒரு கேப் கொண்டு இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா வந்து இப்போதைக்கு டூரிசமும் ரெமிட்டன்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கிறபடியா பெரிய பாதகமான விஷயங்களை காணக்கூடியதாக இல்லை. ஒர்க்கர்ஸ் ரெமிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 2023ஆம் ஆண்டு பிப்ரவரிக்கு பிறகு அல்லது மார்ச்சுக்கு பிறகு நல்ல ஸ்ட்ராங்கான நிலைமையில தான் இருக்கு. அது முக்கியமா இந்த 25ஆம் ஆண்டு வருஷம் முழுக்களுமே நல்ல டூரிசம் இல்லை, ரெமிட்டன்ஸ் வந்து $600 மில்லியன் குறையாம கிடைச்சிருக்குது. அதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு தாம்பல் இருந்தது. 2020ஆம் ஆண்டுல தான் ரெமிட்டன்ஸ் வந்து இருக்குது. வெளிநாட்டுல வேலை செய்தாக அனுப்பின காசு வந்து 2020-21ஆம் ஆண்டு தான் கூடவாக இருந்திருக்குது. அதுக்கு பிறகு இப்ப நாங்க திருப்பியும் அதிகமான ரெமிட்டன்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அடுத்தது நாங்க பார்த்தோம்னா சென்ட்ரல் பேங்க் வாங்குற டாலர் அளவு. நாட்டுல ரிசர்வ்ஸ் ஒரு விஷயம் இருக்குது. ரிசர்வ்ஸ் வந்து கீழே காட்டுப்பட்டிருக்கு. மொத்த வெளிநாட்டு நாணய கையிருப்பு அல்லது அந்நிய செலாவணி கையிருப்புன்னு தமிழ்ல சொல்லுவோம். அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 2025ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 6.26 பில்லியன் என்ற மட்டத்தில் இருந்தது. நேற்றைக்கு ஒரு சென்ட்ரல் பேங்க் கவர்னர் இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் நான். நேற்றைக்கு எல்லாம் முந்தின நாள் அந்த இன்டர்வியூல அவர் சொல்றதன் அடிப்படையில டிசம்பர் மாசம் எங்களோட ரிசர்வ்ஸ் வந்து 6.7 பில்லியன் அளவுக்கு அதிகரிச்சிருக்கும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். மேலுள்ள கிராஃபை பாத்தீங்கன்னா சந்தையில இருந்து சென்ட்ரல் பேங்க் வாங்கின டாலர் அளவு. அப்ப 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் வருஷம் முழுக்களுமே சென்ட்ரல் பேங்க் வாங்கித்தான் இருக்கு. சென்ட்ரல் பேங்க் நெட்டா விற்க இல்லை. 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மட்டும் சென்ட்ரல் பேங்க் நெட் செலர் வாங்கினதை விட வித்தது கூட. அதுக்கு பிறகு 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு பிறகு சென்ட்ரல் பேங்க் வந்து தேறிய அடிப்படையில, அதாவது சென்ட்ரல் பேங்க் டாலரை விற்கிறது ஒரு பக்கம், வாங்குறது இன்னொரு பக்கம், தேறிய அடிப்படையில மொத்த கொள்ளளவில தான் ஈடுபட்டிருக்குது. அப்ப 2024ஆம் ஆண்டுக்கு பிறகு நாங்க பார்த்தோம் என்றால் ஆகக்கூடிய கொள்ளளவு $400 மில்லியன் வாங்கியிருக்கிறோம் மார்ச் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துல. அதுக்கு பிறகு ஒரு சின்ன குறைவு வண்டி இருந்தது. இந்த டிசம்பர் மாதத்துல மொத்தமாக $222 மில்லியன் சந்தையிலிருந்து வாங்கியிருக்கிறோம். அப்ப இது வந்து நாட்டின் ரிசர்வை பில் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. உங்களுக்கு தெரியும், இந்த RFI என்று சொல்லி இந்த ரேபிட் ஃபைனான்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட் என்று சொல்லி IMF-ஆல வந்து எங்களுக்கு இந்த ஃபிளட் பிரச்சனைக்கு பிறகு ஒரு தொகை கிடைச்சது. $200 மில்லியன் கிட்டத்தட்ட வரும். மார்க்கெட்ல வாங்கின $200 மில்லியன், மற்றது ரெமிட்டன்ஸும் நல்லா இருக்குன்றதான் தகவல். சாரி, அப்ப எல்லாம் சேர்த்து எங்களோட ரிசர்வ்ஸ் வந்து கிட்டத்தட்ட $6.7 பில்லியன் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. கரன்சியை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த ட்ரம்ப் வெனிசுலாவில ஜனாதிபதியை அரெஸ்ட் பண்ணின அந்த பிரச்சனைக்கு பிறகு டாலர் வந்து கொஞ்சம் அதிகரிக்கிற தன்மையை காட்டுது. அப்ப டாலர் வந்து எகெயின்ஸ்ட் மற்ற நாட்டு கரன்சிக்கு எகெயின்ஸ்டாகவும் ஸ்ட்ராங்கா இருக்குது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், டாலர் யூரோவில் பெரிய அதிகரிப்பு இல்லை, ஆனா டாலர் வந்து கொஞ்சம் கூடி இருக்குது. டாலர் முதல்ல வந்து 306, 307 இருந்த டாலர் இன்றைக்கு 310 வரைக்கும் ஸ்பாட் ரேட் கூடி இருக்குது. மார்க்கெட் ரேட் வந்து நான் நினைக்கிறேன் 314 கிட்ட போயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சைட்ல எங்களுக்கு ஒரு சின்ன வீக்னஸ் வந்து காணப்படுது. ஆனால் அது தற்காலிகமானதாக தான் இருக்குமென்று நான் நம்புறேன். மற்றது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுல இந்திய அரசாங்கத்தால வந்து இந்த ஃபிளட் பிரச்சனைக்கு பிறகு அவைதான் எங்களுக்கு கூட உதவி செய்த நாடு 450 மில்லியன் கிரெடிட் லைன் கொடுத்திருக்கணும். அதாவது வந்து நாங்கள் இந்தியாவில இருந்து கடன் அடிப்படையில இந்திய நாணயத்துல இந்த $450 மில்லியன் சமனான இந்திய நாணயத்துல பொருட்களை இறக்குமதி செய்து கொள்ளலாம். அப்படி ஒரு வசதியை வந்து இந்திய அரசாங்கம் கொடுத்திருக்குது. அப்ப அது வந்து ஒரு கான்பிடன்ஸ், ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. மற்றது வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட். இது வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்கணும் வந்து இந்த வெள்ள இனத்தால வந்த மொத்த பாதிப்பு கிட்டத்தட்ட $4.1 பில்லியன் இருக்கும்னு சொல்லி. இது ஒரு விஷயம் நாங்க விளங்கி கொள்ளணும். பேப்பர்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, மொத்த ஜிடிபின்னு 4%
இந்த வெள்ளத்தால வந்த பாதிப்பு வந்து சொத்துகளுக்கு மட்டும் வந்த பாதிப்பு, ரைட்? சொத்துகளுக்கு மட்டும் வந்த பாதிப்பு கிட்டத்தட்ட 4 பில்லியன் டாலர்ஸ் அல்லது மொத்த ஜிடிபி எங்களோட ஜிடிபி கிட்டத்தட்ட நாங்கள் இப்ப 100 பில்லியனுக்கு வந்துட்டோம். எங்களோட ஜிடிபி வந்து 100 பில்லியன் டாலர்ஸ்ல இருக்கல 4 பில்லியன் டாலர்ஸ் நட்டம் என்று சொல்றது ஜிடிபிக்கு ஒப்பிட்டு பார்க்க, ஜிடிபி ஒப்பிட்டு பார்க்கல 4%. ஆனால் இந்த 4 பில்லியன் பெறுமதியான லாஸ் வந்ததால ஜிடிபி 4% குறையும் வந்து இல்லை. என்னன்னு சொல்லி சொன்னால் ஜிடிபி என்று சொல்றது நாட்டில் நடக்கிற மொத்த உற்பத்தி. அப்ப இந்த வெள்ளம் வந்ததால நீங்க பார்த்து தெரிஞ்சிருக்கும் இலங்கையில எவ்வளவு பேர் வெள்ளத்துக்கு உதவி செய்தவர். நீங்களும் கூட போய் உதவி செய்திருப்பீங்க. அப்ப நீங்க வந்து ஒரு கடையில போய் ஒரு சாமானை வாங்கிட்டு இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம். அங்க என்ன நடக்குது? ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்குது. நீங்க வீட்டிலேருந்து வலிக்கிறோனும், ஒரு இடத்துக்கு போகணும், கடையில சாமான வாங்கணும், அப்புறம் அதை கொண்டு இன்னொரு இடத்த கொடுக்கணும், அப்புறம் அதை கலெக்ட் பண்ணி அவர் கொண்டு போய் பாதிக்கப்பட்ட ஆக்களை கொடுக்கணும். அப்ப இதெல்லாம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். அப்ப இந்த வெள்ளத்தால உண்மையா எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் கூடி இருக்குது. அப்ப ஜனாதிபதி நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்ப அவர் வந்து இந்த வெள்ளத்துல வீடுகள் இழந்தாக்களுக்கு கம்பன்சேஷன் கொடுக்க போறாரு. இப்ப வயல் நிலங்கள், இந்த தோட்டங்கள் பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு கம்பன்சேஷன் கொடுக்கணும். அதை விட வீடு கலவரத்துக்கு காசு கொடுக்கணும், ஸ்கூல் பிள்ளைகளுக்கு காசு கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். அரசாங்கம் காசை கொடுத்து செயற்பாடுகளை நடக்க செய்யுது. அப்ப இதால வந்து 2026ஆம் ஆண்டின் ஜிடிபி growth, பொருளாதார வளர்ச்சி வீதம் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படாது, 5% என்ற அளவில் மெயின்டைன் பண்ணலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஸோ அது வந்து எங்களுக்கு பங்கு சந்தைக்கு ஒரு சாதகமான விஷயம். வெள்ளத்தால பாதிப்பு வந்ததுன்றது உண்மை. அதாவது எங்களுக்கு சில வருமானங்கள் வராம போறது உண்மை. அதாவது வந்து 4 பில்லியன் டாலர்ஸ் பெறுமதியான கிட்டத்தட்ட 1200 பில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்து இழப்பு ஏற்பட்டிருக்கு. அப்ப அந்த சொத்து வந்து வர்த்தக நிலையமா இருக்கலாம், ஒரு விவசாய நிலமா இருக்கலாம், அல்லது ஆட்கள் உடைமைகளா இருக்கலாம். அதன் மூலமாக வர்ற வருமானங்கள் இல்லாம போகுது. ஆனா வந்து இதை திருப்பி கட்டி அமைக்கிற மீள் கட்டுமானத்தின் மூலமாக அந்த நட்டம் வந்து கம்பன்சேட் பண்ணப்படும். அதாவது இந்த வருஷம் வந்து இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு ஒரு கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேர் போயினம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் மூலமாகவும் எங்களுக்கு ரெமிட்டன்ஸ் அதிகரிக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப இலங்கையில வந்து என்ன சொன்னாலும் இப்ப நாங்க பொருளாதாரம் ஓரளவுக்கு உறுதியானாலும் வேலை வாய்ப்புகள் இன்னும் பெருசாக உருவாக இல்லை. அப்ப படித்த இளைஞர்கள், யங் ஆக்கள் வந்து கூட மைக்ரேட் பண்ணதான் பார்க்கிறோம். ஸோ அந்த சைட்ல இன்னும் வந்து எங்களுக்கு ஒரு எதுவுமே ஸ்கில் லேபர்ஸ் இலங்கையில குறைய ஒரு பிரச்சனை இருக்குதான். ஆனால் அதே நேரம் எங்களுக்கு வந்து ஃபாரின் ரெமிட்டன்ஸ் இதன் மூலமாக கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. பட் இது வந்து இன்றைக்கு வந்து ஆர்டிக்கல் எக்கனாமி நெக்ஸ்ட்ல இப்ப நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சில ஃபாரின் அனலிஸ்ட், இலங்கை அனலிஸ்டும் உட்பட அவை சொல்லி நம்ம வந்து இலங்கையின் கடன் கூடன்னு சொல்லி இலங்கையின் மொத்த கடன் வந்து இதுல நீங்க பார்த்தா தெரியும் 29 பில்லியன் ரூபாய், 29,000 பில்லியன், 29 ட்ரில்லியன் ரூபாய் இலங்கையின் அரசாங்க கடன். மொத்த அரச கடன் வந்து 29,676 பில்லியன் ரூபாய். வெளிநாட்டு கடன்கள் 10.9 ட்ரில்லியன் ரூபாய். இணைஞ்சதுன்னா கிட்டத்தட்ட 40 ட்ரில்லியன் ரூபாய் வரும். சாரி, டொமஸ்டிக் 18, ஃபாரின் 10, மொத்தமா சேர்த்தா 29.6 ட்ரில்லியன். அவன் 100 பில்லியன் எங்களை ஜிடிபிக்கு கிட்டத்தட்ட 7. அப்ப ஆஸ் அ பெர்சன்டேஜ் வந்து ஆஸ் அ பெர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி வந்து 93% காட்டியிருக்கிறான். அப்ப என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் 2022ஆம் ஆண்டு எங்களை ஜிடிபி வந்து கிட்டத்தட்ட 81 பில்லியன் டாலர்ஸ் அப்படித்தான் இருந்தது. அப்ப 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு 23, 24, 25ல வந்து எங்களோட பொருளாதாரம் முன்னேறினபடியால் இப்ப நாங்க கிட்டத்தட்ட 100 பில்லியன் டாலருக்கு வந்துட்டோம். அப்ப நான் ஜிடிபி பக்கத்தால க்ரோ பண்றபடியால் எங்களோட கடன் க்ரோ பண்ணினாலும் அதை விட வேகமாக ஜிடிபி க்ரோ பண்றதால எங்களுக்கு வந்து ஜிடிபிக்கு சமாந்தரமாக கடன் வந்து குறைஞ்சிருக்கு. பட் உண்மையா கடனின் தொகை வந்து கூடித்தான் இருக்குது. இது உங்களுக்கு தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணலாம். யாரும் அதுல புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் சேனல் நீங்க எந்த பங்குத்துல நிறுவனத்துல உங்களோட கணக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா எங்க சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். இதுல நாங்க வந்து லேட்டஸ்டான நியூஸ் ஷேர் பண்ணுவோம், உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவோம். ஸோ அது வந்து உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும். இந்த கியூஆர் கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இதுல யாரும் யோசித்து இது வந்து வாட்ஸ்அப் சேனல். அப்ப நீங்க யார் இதில் ஜாயின் பண்ணிக்கீங்கன்னு சொல்லி எங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கூட பார்க்க முடியாது. ஸோ ப்ரைவசி என்ற பிரச்சனை ஒன்றும் இல்லை. இதுல வந்து உங்களுக்கு யாரும் உங்களை ட்ராக் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் பண்ணி பிரச்சனை ஒன்றும் பெறாது. ஸோ
வாட்ஸ்அப் சேனல்ஸ்ல ஜாயின் பண்றது உங்களுக்கு பாதகம் இல்லை. ஸோ தட்ஸ் ஆல். இதோட வந்து இந்த செஷன் இந்த ப்ரெசன்டேஷன் முடியுது. உங்களோட கேள்விகளை பார்க்கலாம். உங்களோட கேள்விகள் இருந்தால் பார்க்கலாம் நினைக்கிறேன். ரைட். இந்த நினைக்கிறேன் இந்தியா ட்ரேடிங் கேன்சல் பண்ணப்பட்ட சொன்ன ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த பிரச்சனையை வந்து எதுவும் ஆக்ஷன் எடுக்குமான்னு சொல்லி அதை பற்றி எனக்கு தெரியல. அதை பற்றி நாளைக்கு எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்க்கணும். இப்போதைக்கு எனக்கு அது சம்மந்தம் அப்படி ஒன்றும் இல்லை. நாளைக்கு வெல் ட்ரஸ்ட்டுக்கு 25 தான் அப்ளை ஆகுமா நான் நெக்கல. இந்தியன் ட்ரேடிங் ஃபுல்லாக கேன்சல் பண்ணுறேன். நாளைக்கு ஐபிஓ முதல்லேருந்து தொடங்க தான் தொடங்கும். ஸோ வந்து ஓப்பனிங் ப்ரைஸ் ஒன்றும் இல்லை. அதில் வந்து நாளைக்கு 20% சீலிங் ஒன்றும் அப்ளை ஆகாதுன்னு நினைக்கிறேன். What is the cap amount that made the decision to hold the market? அது நான் முதலே சொன்ன மாதிரி இதில் கேப் அமௌண்ட் எல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த டிரான்சாக்ஷன் வந்து நடந்தது வந்து 180 பில்லியன் கிட்டத்தட்ட. இப்போ 180 பில்லியனை வந்து இப்போ இந்த டிரான்சாக்ஷனை கேன்சல் பண்ணாடி என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த ஷேரை வாங்கினவர் வந்து அவ்வளோ காசு கொடுக்கணும். அவர்கிட்ட அவ்வளோ காசு இல்லாட்டி என்ன நடக்கும்? ட்ரேடிங் டிஃபால்ட் ஆகும். இப்போ நாங்கள் வந்து இலங்கை அரசாங்கம் 2022ஆம் ஆண்டு டிஃபால்ட் ஆன மாதிரி இங்கே வந்து ஷேர் செல் பண்ணப்பட்டுடுது, அக்கௌண்ட்ல கிரெடிட் காட்டுது, ஆனால் கிளைண்டால பே பண்ண முடியாது. கிளைண்ட்ட காசு இல்லை என்று சொல்லி சொன்னால் எனக்கு டிஃபால்ட் ஒன்று வரும். ரைட். அப்போ 25,000 ரூபாய்க்கு வாங்கின வந்து ஒரு எரர் ட்ரேட். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து ஆன்லைனில் நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஆக்கில் தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ப்ரைஸை என்டர் பண்ணிட்டு எத்தனை ஷேர்ஸ் என்டர் பண்ணலாம். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு சாதாரண கிளைண்டாக இருந்தீங்கன்னு சொன்னால், சாதாரணமாக ஒரு பங்கு தர நிறுவனத்தில் கிளைண்டாக இருந்தீங்கன்னா உங்களோட ஆர்டர்ஸ் வந்து லிமிட்டட். அதாவது வந்து உங்களுக்கு பையிங் பவர் ஆண்டி இருக்கும். அந்த பையிங் பவருக்குள்ள தான் வாங்கலாம். இப்போ உங்களுக்கு பையிங் பவர் 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் 25,000 ரூபாய்க்கு ஒரு பையோட போட்டிங்கன்னா 4 ஷேர்ஸான் போடலாம். 25,000 ரூபாய்க்கு நீங்களும் பையோட போடலாம். அதில் பிரச்சனை ஒன்றும் இல்லை. நாளைக்கு ஓப்பன் பண்ணிக்கல யாருமே 25,000 இல்லை 1 லட்சம் ரூபாய்க்கும் பையோட போடலாம். ஆனால் உங்களோட பையிங் பவருக்கு உட்பட்டு தான் போடலாம். அன்லிமிட்டடாக போடிடாது. அப்போ இங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் ஏதோ ஒரு ஸ்பெஷல் ரீசனுக்காக எல்லா ஸ்டாக் புரோக்கர் கம்பெனிஸ்லையும் ப்ரீமியம் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். அதாவது வந்து கிளைண்ட்ஸுக்கு கண்டு இல்லை, இது வந்து இப்போ கம்பெனி லெவல்ல பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருக்கும். அதுல எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் நடந்து இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணப்பட்டுது. ரைட். ஸோ வந்து இது ஒரு ஒன் ஆஃப் அடிக்கிற இது எனக்கு தெரிஞ்ச வரலாற்றுல இப்படி நடந்தது இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நடந்திருக்குது. அப்ப இது சும்மா என்ன ஆக்ஷன் எடுக்க போய் என்ன செய்ய போயிடும் தெரியல. பட் வந்து ஹோல்ட் பண்ணின ரீசன் வந்து என்னன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் வந்து 2 ஷேரை வித்திட்டார். இப்போ வித்தா பிறகு அந்த காசை வச்சு காசை வித்ட்ரா பண்ணிடலாம். அது நம்ம ஸ்டாக் புரோக்கர்ல காசை வித்ட்ரா பண்றதுக்கு 2 நாள் நீங்க வெயிட் பண்ணணும். T+2 தான் உங்களுக்கு பேமெண்ட் கிடைக்கும். அப்ப வேற என்ன செய்திருக்கலாம்? அந்த காசை வித்ட்ரா பண்ணாமல் அந்த காசுக்கு வேற ஷேர்ஸ் வாங்கியிருக்கலாம். அப்ப இந்த வெல்த் ட்ரஸ்ட் டிரான்சாக்ஷனை கேன்சல் பண்ணி நான் முதலே சொன்னேன், அந்த வெல்த் ட்ரஸ்ட்டை வாங்கினவர்கிட்ட கொடுக்கறதுக்கு காசு இல்லைன்னு சொன்னால் டிஃபால்ட் ஆகும். டிரான்சாக்ஷன் அந்த பேமெண்ட் வந்து டிஃபால்ட் ஆகும். அப்ப அதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யற? ட்ரேட் கேன்சலேஷனுக்கு போவிடும். அப்ப ட்ரேட் கேன்சலேஷன் செய்தால் இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளாம, இப்போ நான் வந்து என்கிட்ட ஒரு 4,000 ஷேர்ஸ் இருந்தது, நான் அதை வித்து போட்டேன் 25,000 ரூபாய்க்கு. அப்ப எனக்கு வந்த காசுல நான் போய் ஒரு ஜான் கீல்ஸோ கமர்ஷியல் பேங்கோ வாங்கி இருந்தால் எனக்கு ஒரு ஆள் வித்துட்டு பேர் தானே. அவர் அந்த காசை கொடுத்து வேற ஷேர் வாங்கினா இது ஒரு செயின் மாதிரி. இப்ப நீங்கள் என்னட்ட இப்ப வச்சுக்கொள்ளுங்க, நான் வந்து 20,000 ரூபாய்க்கு ஷேரை வித்து போட்டேன். வித்த ஹாசில உங்கள்ட்ட எந்த ஒரு கமர்ஷியல் பேங்க் ஷேரையோ இல்லாட்டி ஜான் கீல்ஸையோ வட்டை ஏதாவது ஒரு ஷேரை நான் வாங்கிட்டேன். எனக்கு நீங்க வித்த ஹாசில நீங்க போய் வேற ஷேர் வேறீங்க வாங்கிட்டீங்க. அப்ப இது ஒரு செயின் மாதிரி. அப்ப நான் அந்த ஐபிஓ வித் ஹாஸ்ல நான் ஜான் கீஸ் வாங்கி இருந்தால் இப்ப ஐபிஓ டிரான்சாக்ஷனை கேன்சல் பண்ணினா இப்ப நான் வாங்கின ஜான் கீஸை கொடுக்க என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னா அது டிஃபால்ட் ஆகும். ஸோ எல்லா டிரான்சாக்ஷனையும் ட்ராக் பண்ணி ஒன்றோடு கனெக்டட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணணும். ஸோ அது ப்ராக்டிக்கலா சாத்தியம் இல்லை. ஸோ முழு டிரான்சாக்ஷனும் கேன்சல் பண்ணப்பட வேண்டியதாக போயிட்டு இது விளங்க மட்டும் நான் நினைக்கிறேன். இந்தியான் பிரச்சனையால நாளைக்கு எதுவும் பிரச்சனை வருமானு கேட்குறீங்க. இதுல அது எனக்கு சொல்ல தெரியல. இப்போ நார்மலா வந்து ஒரு ஐபிஓ ட்ரேட் ஆக இல்ல, அந்த ஃபர்ஸ்ட் டே என்ன பிரைஸுக்கு வரும்னா பெரிய சஸ்பென்ஸ், யாருக்கும் தெரியாது. அப்ப எல்லாரும் வந்து
ரூபாய்க்கு வரும், 3 ரூபாய்க்கு வரும், 10 ரூபாய்க்கு வரும் ஒரு கட் ஃபீலிங்ல ஒரு பையோட போடுவிடும். ஆனா இன்றைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் 25,000 ரூபாய்க்கு இது ஸ்டார்ட் பண்ணி பிறகு ஒரு 15 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லி. அப்ப இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அப்ப இது நாளைக்கு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதில் ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இந்த ஷேர் வந்து ஒரு 15-16 ரூபாய்க்கு அல்லது 20 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகலாம்னு சொல்லி. அப்ப யாரும் அந்த 5 ரூபா 6 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகும்னு எதிர்பார்த்த ஆக்களுக்கு இப்ப ஐடியா ஆண்டு வரும் இது 5-6 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகாதுன்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு இந்த பிரைஸ் ரிவீல் ஆகிட்டுன்னு சொல்லி சொல்லுவோம். பிரைஸ் வந்து வெளிப்பட்டுட்டுது, அந்த ஒரு பிரச்சனை வந்து வேற போகுது. அது வந்து ஒன்றும் செய்யலாது, என்ன சில விஷயங்களை நான் தவிர்க்கலாம். ஸோ இதை தவிர வேற இம்பாக்ட் வராதுன்னு நான் நினைக்கிறேன். இதால வந்து மெட்ட ஷேர்ஸுக்கு பாதி பெருமானம் தெரியல. நாம உங்களுக்கு உடனடியாக விளங்கப்படுத்தின அடிப்படையில், அதாவது நாட்டின் பொருளாதாரம் ஸ்ட்ராங்கா இருக்குது, வெளிநாட்டு உதவிகள் கிடைக்குது, மற்றது ரெமிட்டன்ஸ், டூரிசம் அதில் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறபடியால் பங்குச்சந்தை ஓவராலாக வளர்ச்சி அடையும் என்று நாங்கள் சொல்லலாம். இந்த பிரச்சனை வந்து ஒரு 2-3 நாள்ல இது செட்டில் ஆயிடும். மேபி மோஸ்ட்லி நாளைக்கே இந்த பிரச்சனை செட்டில் ஆயிடும். ஸோ இதை வந்து நாங்கள் பெருசா ஒரி பண்ணிக்கொள்ள தேவையில்லை. நாங்கள் வந்து லாங் டேர்ம் யோசிப்போம். மார்க்கெட் வந்து அடுத்த 3 மாதத்துல 6 மாதத்துல 1 இயர்ல எப்படி அமையும் என்று நாங்கள் யோசிக்கிறது தான் பெட்டர். ஸோ இதை பற்றி ஜஸ்ட் லீவ் இட். ஓகே, தொடர்ந்து நல்ல கம்பெனிகள் கணக்கை இன்னும் அண்ட வேல்யூவா இருக்குது. ஸோ அந்த ஷேர் பிரைஸ் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கிறேன். பங்குச்சந்தையில கடந்த கால பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பார்க்கலாம்னு கேட்குறீங்க. அதுக்கு வந்து நார்மலா வந்து இப்போ நீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் கிராஃப்ஸ் பார்க்குறேன்னு சொன்னா tradingview.com என்ற வெப்சைட் இருக்கு, tradingview.com சொல்லி அதுல வந்து பார்க்கலாம். இல்லைன்னு சொன்னா உங்களோட பங்கு தர நிறுவனத்தால் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க ஆன்லைன் ட்ரேடிங் சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கும், அதுலேயும் வந்து பார்க்கலாம். ஸோ வந்து ஹிஸ்டாரிக்கல் ட்ரேட்ஸ் இல்லாட்டி சிஎஸ்சியில் மை சிஎஸ்சின்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. அதுக்கு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் தான் கட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பே பண்ணி அந்த மை சிஎஸ்சி ஃபெசிலிட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுலேயும் வந்து ஹிஸ்டாரிக்கல் ட்ரேட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதை விட உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ஸ், அதாவது வந்து இந்த இன்டரிம் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் அது வந்து சிஎஸ்சி வெப்சைட்ல ஃப்ரீயாகவே இருக்குது. அதை நீங்கள் எடுத்து கால்குலேட் பண்ணி பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு ரெடிமேடாக வந்து அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு எக்ஸல்ல இல்லை, இன்னும் பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ்ல தான் இருக்குது. அல்லது வந்து நீங்க ஒரு சொஃபஸ்டிகேட்டட் சாஃப்ட்வேர் ஒரு ப்ளூம்பர்கோ அப்படி ஏதாவது பாவிச்சிங்கன்னு சொன்னா அதுல வந்து அந்த டேட்டா ஏற்கனவே அவங்க எக்ஸல் ஃபார்மேட்ல கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ண ஈஸியா இருக்கும். மற்றது வந்து திருப்பியும் அதே கேள்வி தான் கேட்குறீங்க. இந்தியா 168 பில்லியன், அது வந்து என்னன்னு சொன்னா அது எரர் ட்ரேடரா வந்தது. அவ்வளோ ஹாஸ்டாக்கள் இருக்காண்டா சில வேலை இருக்கலாம். பட் அதுக்காக வந்து 25,000 கொடுத்து வெல்த்ரஸ் வாங்குவின மட்டும் இல்லை, அது எரர் ட்ரேட். நீங்க ஒரு ஆள் கேட்டிருக்கீங்க வந்து இந்த வருஷத்துல முதல் காலாண்டு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியில கண்டுபிடிக்க முடியுமான்னு. இப்ப நான் அதுல 3 வருஷம் லிஸ்ட் காட்டினான். ஸோ அதுல வந்து நான் அது அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வெயிட் இது வந்து அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் இருக்கு. ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி கொண்டு பார்க்கல தான் நான் இதை நீங்கள் சிஎஸ்சி வெப்சைட்ல இருந்து யாராவது அப்படி ஆர்கனைஸ் ஒழுங்கா கலெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா அதுல நீங்க பார்க்கலாம் லாஸ்ட் 3 இயர்ஸ் எந்தெந்த கம்பெனி ஜனவரியில பே பண்ணியிருக்குது, எது பிப்ரவரியில பே பண்ணியிருக்கின்ற லிஸ்ட் எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு அளவுக்கு ஃபர்ஸ்ட் குவார்டர்ல டிவிடெண்ட் பே பண்ணக்கூடிய கம்பெனிஸை வந்து கண்டுபிடிக்கலாம். கட்டாயம் இல்லை, இப்போ இந்த இதை மாதிரி ஒரு ட்ராக்கிங் வந்து செய்தோம்னு சொன்னா கண்டுபிடிக்கலாம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிபென்ச்சர் ஓ வாட் ever that you are talking about John Keel's Amana, right? Okay. முதல்ல வந்து 2020ஆம் ஆண்டு இந்த 22ஆம் ஆண்டு நினைக்கிறேன் இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் டைம்ல ஜான் கீல்ஸ்ல வந்து இந்த சினமன் லைஃப் ப்ராஜெக்ட்னு சொல்ல போற சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் கட்டி முடிச்ச இந்த கேசினோ பிசினஸ் அது வந்து கட்ட தொடங்கியது 2014ஆம் ஆண்டுல. அப்ப அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஜான் கீல்ஸுக்கு காசு தேவைப்பட்டது. அப்போ எக்கனாமிக் கிரைசிஸ் டைம், கடன் வாங்கவும் இல்லாது. ஸோ அந்த டைம்ல ஃபேர்ஃபர்ஸ்ட் என்று சொல்லப்படுற கனடியன் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து கடனாக தான் கொடுத்தவங்க, டிபென்ச்சர் மூலமாக கடன் பத்திரம். ஜான் கீல்ஸுக்கு ஒரு கனடியன் கம்பெனி கடனாக காசு கொடுத்தது. அப்ப குடுக்கையிலேயே ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று இருந்தது. அந்த டிபென்ச்சர் அந்த கடனை வந்து அந்த வெளிநாட்டு முதலீட்டாளர் விரும்பினா வந்து ஷேராக மாற்றிக்கொள்ளலாம். அப்ப அந்த அடிப்படையில் அவங்க அப்ப கொடுத்த கடனை வந்து இந்த வருஷம் ஷேராக மாற்றி கொண்டவங்க.
25ஆம் ஆண்டு நினைக்கிறேன். அதே மாதிரி அமானா பேங்கில் அமானா டகாஃபுல் இன்சூரன்ஸ்ல அமானா பேங்க் இல்ல அமானா டகாஃபுல்லையும் வந்து நினைக்கிறேன் 4.50 இருக்க வேணும். 2020ஆம் ஆண்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து கடனாக கொடுத்திருந்தவை டிபென்ச்சர். அதுலேயே வந்து அதே மாதிரி தான் அவை வந்து விரும்பியா கன்வெர்ட் பண்ணி கொள்ளலாம் என்ற ஆப்ஷன் இருந்தது. அப்போ அவை வந்து அதை பாவிச்சு இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு அந்த அவ்வளவு டிபெஞ்சர்ஸையும் 60 மில்லியன் ஷேர்ஸா இருக்கணும், 60 65 மில்லியன் சரியாகவும் இல்லை, 4.50 படி ஷேராக மாத்திருக்கலாம். அப்ப விரும்பினா வித்துட்டு போகலாம், இல்லைன்னா வச்சிருக்கலாம். மார்க்கெட் ஹோல்ட் என்ன கேட்குறீங்க? மார்க்கெட் ஹோல்ட்னு சொல்லி சொன்னா டெம்பரரியா மார்க்கெட்டை வந்து செயற்பாடுகளை நிறுத்தி வைக்கிறது. இன்றைக்கு வந்து இந்த வெல்த் ட்ரஸ்ட் பிரச்சனை வந்த உடனே மார்க்கெட்டை டெம்பரரியா ஹோல்ட் பண்ணி போட்டு ட்ரை பண்ணி பார்த்தவே இந்த பிரச்சனையை எப்படியாவது விரைவாக தீர்க்கலாமான்னு சொல்லி. ஆனால் அது வந்து அது சரியான கம்ப்ளெக்ஸ், அதால செய்ய முடியல. அதாவது இந்த நாள் அப்படியே கேன்சல் பண்ணிட்டு கவர்மெண்டோட இபிஎஃப் பற்றி அனௌன்ஸ்மெண்ட் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் வந்து இபிஎஃப்ல சில மாற்றங்களை செய்ய போகுது. இபிஎஃப் வந்து சென்ட்ரல் பேங்க்ல இருந்து செப்பரேட் ஆக போதும் உண்டு. மற்றது இபிஎஃப்ல வந்து இவ்வளவு நாளும் செய்த மாதிரி அந்த ஒன் ஆஃப் பேமெண்ட் இல்லாமல் பென்ஷன் மாதிரி வெளிநாடுகளில் உள்ள மாதிரி, அதாவது நீங்க ரிட்டையர் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த நாள்ல இருந்து உங்களுக்கு ஒரு பென்ஷன் கிடைக்கிற மாதிரியா செட்டப் பண்ணி செய்ய போயிடும். அந்த மாதிரி விஷயங்கள் நேற்றைய கதைச்சிருந்த பார்லிமெண்ட்ல. அது மேலதிகமான தகவல்கள் எனக்கு தெரியாது. ஆனால் அதால வந்து பங்குச்சந்தைக்கு பாதிப்பு வருமானு சொல்லி நான் நினைக்கல. ஏனென்றால் இது வந்து ஒரு சரியான ஒரு முறைமையில மேனேஜ் பண்ணப்பட்டால் வெளிநாடுகள்ல எல்லாம் இந்த மாதிரியான பென்ஷன் ஃபண்ட் இபிஎஃப் பென்ஷன் ஃபண்ட் சொல்றது அவை வந்து பங்குச்சந்தையில ஹெவியா இன்வெஸ்ட் பண்றது. அப்ப இது வந்து இலங்கையில இபிஎஃப் வந்து இப்போ சென்ட்ரல் பேங்கின் கட்டுப்பாட்டுக்குள்ள கூட கன்சர்வேட்டிவ்னு சொல்லுவோம். அரசாங்க முறைகள்ல தான் முதலீடு செய்யறாங்க. பெருசா வந்து டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல பங்குச்சந்தையில பெருசாக முதலீடு செய்யல. அது வந்து ஒரு முறைமைப்படுத்தப்பட்டு வினைத்திறனாக கையாளப்பட்டால் அது வந்து கூட பங்கு சந்தைகள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ சுவிட்சர்லாந்துல இருக்கிற, நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கிற, சைனால இருக்கிற பென்ஷன் ஃபண்ட் இது மாதிரி எஃபெக்டிவா மேனேஜ் பண்ணப்பட்டால் அது பங்கு சந்தைக்கு நல்ல மாத்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுல பெருசா நான் நெகட்டிவா ஒன்றும் பார்க்க இல்லை. How much will ASPI SNBSL reach first quarter SPI SNBSL முதல் காலாண்டு எவ்வளவு போகுமென்ற அந்த மாதிரியான டார்கெட்ஸ் எனக்கு இல்லை. அது வந்து இந்த நிகழ்ச்சிக்கு அவ்வளவு பொருத்தமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஓவராலாக வந்து இந்த வருஷத்துல நான் நினைக்கிறேன் ஒரு ரீசனபிள் 10 to 15% growth வந்து நாங்கள் எதிர்பார்க்கலாம். சில வழியில மார்க்கெட் வந்து இன்னும் வெளிநாட்டு உதவிகள் கிடைச்சு இலங்கைக்கு சாதகமாக அமைஞ்ச இன்றைக்கு பார்த்தோன்னா ஆயில் பிரைஸ் பிரெண்ட் க்ரூட் வந்து 60க்கு கீழே போயிட்டு ஒரு விதத்துல எங்களுக்கு நல்லம், ஒரு விதத்துல சரியில்லை. எப்படி நல்லம்னு சொல்லி சொன்னால் இலங்கை வந்து நாங்கள் ஆயில் இம்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு நாடு. அப்ப எங்களுக்கு $60 ஆயில் கிடைக்கும்னு சொன்னா அது எங்களுக்கு நல்லம். ஆனால் நாங்க டீ எக்ஸ்போர்ட் பண்ணாலும் மிடில் ஈஸ்டுக்கும் ரஷ்யாவுக்கும். அப்ப அந்த நாடுகளுக்கு ஆயில் பிரைஸ் குறையிறது நல்லம் இல்லை, அவன் வருமானம் குறையும். அப்ப அதால எங்களுடைய டீ எக்ஸ்போர்ட் பாதிக்கப்பட்டால் எங்களுக்கு சரியில்லை, அப்படியே ஒரு பிரச்சனை வரும். அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகளை நாங்க மேனேஜ் பண்ணிக்கொண்டு எங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸை கூட்டி நாங்க மேனேஜ் பண்ணினோம்னு சொல்லி சொன்னால் ஓவரால் அட்லீஸ்ட் வந்து நாங்க இந்த வருஷம் முடியறதுக்கு இல்லை ஒரு 26,000 25,000 புள்ளிகளை எதிர்பார்க்கலாம், இல்லை இன்னும் கூட எதிர்பார்க்கலாம். ஒரு 10 to 15% சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 3,000 4,000 பாயிண்ட்ஸ் 26,000 27,000 பாயிண்ட்ஸ் கூட போக வாய்ப்புகள் இருக்குது. JKH currently trading at a PE ratio of around 66. Given this significantly high compared to the market PE, is the current market price sustainable? என்ன பிரச்சனை சொன்னா நீங்க கதைக்கிறதுக்கு பேர் ட்ரெயிலிங் EPS. இப்ப நான் முதலே சொன்னா இந்த சிரமன் லைஃப் அல்லது சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் என்று சொல்லப்படுற ப்ராஜெக்ட் 2014ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணது. இப்போ கிட்டத்தட்ட 11 வருஷம் தாண்டிட்டு இன்னும் அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லா முடியல. சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் திறந்ததுக்கு அது இன்னும் 100% கம்ப்ளீட் பண்ணல இன்னும். அப்ப அந்த ப்ராஜெக்ட் 100% கம்ப்ளீட் பண்ணப்பட்டு சரியாக பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணினா தான் எங்களுக்கு தெரியும் அது இந்த பொட்டன்ஷியல் என்னன்னு. அப்ப உண்மையா இங்க நாங்க பார்க்க வேண்டியது ஃபார்வர்ட் PE. அவன் ஃபியூச்சர் ஏர்னிங்ஸை கால்குலேட் பண்ணி தான் நாங்கள் ஜான்கிஸை பற்றி பார்க்கணுமே ஒழிய இப்போ உள்ள ரிசல்ட்ஸுக்கு இல்லை. இப்போ உள்ள ரிசல்ட்ஸ் பழைய விஷயம், அது முடிஞ்சுச்சு. இப்போ நீங்க சொல்றது வந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் உள்ள ஏர்னிங்ஸ் அது முடிஞ்சு. இப்போ டிசம்பர் ஏர்னிங்ஸ் வேற இருக்குது, இனி மார்ச் வரும். முன்னுக்கு போகைக்குள்ள வந்து இலங்கையில டூரிசம் நம்ம சொன்ன மாதிரி 3 மில்லியன் டூரிஸ்ட் நாங்கள் எதிர்பார்க்கிறோம்னு சொல்லி சொன்னோம். அதனால வர பிஸ்னஸ் வந்து வேற மாதிரி இருக்கு. ஸோ வந்து அங்கே ஃபோகாஸ்ட் தான் ப்ரைஸை டிசைட் பண்ணும்.
ஓவர்சீஸ் டூயிங் ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் செல்லிங் ஹெவிலி லைக் பிஎல்ஆர் இல்லை. ஓவர்சீஸ் ரியாலிட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு 2 ப்ராஜெக்ட் தான் இருக்கு அவங்கள்ட்ட. ஒன்று வந்து பெட்டாவில் இருக்குது, வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கோல்ஃபேஸ் ரவுண்ட் அபவுட் தாண்டி அதில் போகல 2 பில்டிங் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், அதை விட வெள்ளத்தில் ஹெவலாக் சிட்டின்னு சொல்லி இதில் வந்து ரெண்டல் இன்கம் வருது. அந்த கட்டிடம் அவங்களுக்கு சொந்தம். அந்த கட்டிடத்தில் அவங்க வந்து ரெண்டல் இன்கம் வருது அவங்களுக்கு. அந்த அதில் வந்து வாடகைக்கு இருக்கிறாங்க, வாடகை கொடுக்கலாம். ரைட். அதை விட அவங்க வந்து இப்போ கோல்ட் சைட்ல ஒரு அபார்ட்மெண்ட் டெவலப் பண்ணி விற்கிறாங்க. அதை விட ஹெவலாக் சிட்டியில் உள்ள அபார்ட்மெண்ட்ஸை பை செல் பண்றாங்க. ஸோ அந்த சைட்லேயே வந்து அவங்களுக்கு இன்கம் வருது. ஆனால் பிரைம் லேண்ட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பிரைம் லேண்ட் வந்து லேண்டை வண்டி அதை கட்டிடம் கட்டி விற்கிறது. ஸோ அது ரெண்டும் டோட்டலி வித்தியாசம். ஓவர்சீஸ் இலங்கையில மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு பிசினஸ் செய்யுது. இலங்கைக்கு வெளியில ஓவர்சீஸ் பிசினஸ் செய்யறதாக நான் நினைக்கிறேன். ஓவர்சீஸ் ரியாலிட்டி என்ற கம்பெனி இலங்கைக்குள்ள மட்டும்தான் பிசினஸ் செய்யுது. Overseas settling the loan is a positive or negative aspect? Does it suppress its EPS and hence its share price? இல்ல, EPS கடன் கொடுக்கறதால EPS குறையாது. பேலன்ஸ் ஷீட் வந்து ஸ்ட்ராங் ஆகும். பேலன்ஸ் ஷீட்ல கடன் குறையும். ஏன்னா இது வந்து ஃபாரின் கரன்சி லோன். அப்போ ருபி டிப்ரிஷியேட் பண்ணினா லோன் அளவு கூடும். அப்போ அது வந்து ப்ராஃபிட்டை பாதிக்கும். அப்போ லோனை நாங்கள் செட்டில் பண்ணுறதா உண்மையான இல்லை. அடுத்த லோனை செட்டில் பண்ணால் இன்னொரு புது ப்ராஜெக்ட்டுக்கு போகலாம். ஓவர்சீஸ் இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம். இப்போ ஹெவலாக் சிட்டி ஸ்டார்ட் பண்ணி செய்த மாதிரி வேற ஒன்று செய்யலாம். இப்போ லோனை எந்த ஒரு கம்பெனிக்குமே லோனை செட்டில் பண்ணுறது இல்லை. ஆனால் சில கம்பெனி இருக்குது லோனை செட்டில் பண்ண இல்லாது கண்ட்ரி வர்றது. முக்கியமாக ரீட்டைல் பிஸ்னஸில் உள்ள கம்பெனிஸ் வந்து லோனில் தான் ரன் பண்ணுறது. ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கு கம்பெனி மாடல் வித்தியாசம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணுற கம்பெனி என்ற முறையில் கடன் வச்சிருக்காம இருக்கிறதுன்னு இல்லை. ஓவர்சீஸுக்கு டாலர் இன்கம் இல்லை. ஓவர்சீஸுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க லோக்கல் பிசினஸோடைய டாலர் இன்கம் வேற சான்ஸ் இல்லை. அவங்க நாங்கள் மார்க்கெட்ல டாலர்ஸ் வாங்கி அவங்களோட ஃபாரின் லோனை செட்டில் பண்ணுவாங்க. என்டிவி கிராசிங் டு நம்மளுக்குள்ள பாசிட்டிவ் டு என்டிவி இல்லை. என்டிவி நான் முதலே சொன்னா அது இன்டர் குரூப் டிரான்ஸ்ஃபர். ரிச்சர்ட் பீரிஸ் குரூப்புக்குள்ள 2 கம்பெனி, ஒரு கம்பெனி வந்து மற்ற கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண. ஸோ அங்கே எக்ஸ்டர்னல் வெளியாக்கள்கிட்ட ஷேர்ஸ் கை மாறி இல்லை. அதனால வந்து என்டிவிக்கு ஒரு பெனிஃபிட்டும் வர போறதும் இல்லை, ஒரு நெகட்டிவ் வர போறதும் இல்லை. இது வலது பாக்கெட்ல இருந்து எடுத்து இடது பக்கம் போயிட்டு வச்ச மாதிரி. So no benefits or loss. LIOC price has not increased despite solid fundamentals, strong cash position and less impact from new entrants. Please explain. அது எனக்கும் தெரியாது. ஷேர் பிரைஸ் கூடுறது கூடாது வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பொறுத்தது. ஸோ அது இந்த நிகழ்ச்சியில் அதை பெரிய கணக்கில் அது வெரி சாரி. If the amount offered at TBL auction not fully subscribed at the both primary and secondary auctions, does CBSL prints money? இல்லை, சிபிஎஸ்எல் இப்போ மணி பிரிண்ட் பண்றது இல்லை. அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், டேக்ஸ் இன்கம் கூட அரசாங்கம் சொல்லி கொண்டிருக்கு தானே. அரசாங்கத்துக்கு டேக்ஸ் இன்கம் கூட. அப்ப அரசாங்கம் வந்து ட்ரெஷரி பில் மெச்சூர் பண்ணி வரைக்குமே என்ன நடக்குன்னு சொன்னா, ட்ரெஷரி பில்ல 2 பகுதி இருக்கு. ஒன்று வந்து முதல் இஷ்யூ பண்ணி மெச்சூரிட்டிக்கு வர பாண்ட், ட்ரெஷரி பில்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். உதாரணத்துக்கு 2025 ஜனவரி மாதம் இஷ்யூ பண்ணி இந்த 1 இயர் பில் உண்டு. இந்த வருஷம் ஜனவரி மாதம் மெச்சூர் பண்ணும். அப்ப அதை பே பண்ணணும். அதை விட அரசாங்கத்தின் புது ப்ராஜெக்ட், உதாரணத்துக்கு இப்ப இந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்ப இந்த வெள்ளத்துல வீடுகள் பாதிக்கப்பட்டாங்க, வீடு கட்டி கொடுக்கறதோ காணி வாங்கி கொடுக்குறோம்னா அதுக்கு அரசாங்கத்துக்கு காசு வேணும். அப்ப அந்த காசையும் வந்து ட்ரெஷரி பில் இஷ்யூவன்ஸ் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். அப்ப ஏற்கனவே மெச்சூரிட்டிக்கு வாரதுக்கு பே பண்ணணும், புதுசாக அரசாங்கத்தின செலவுக்கு தேவையான காசை எடுத்துக்கொள்ளணும். அப்ப ட்ரெஷரி பில் வந்து மெச்சூரிட்டி டேட்ல வந்து இஷ்யூ வந்து ஃபுல் சப்ஸ்கிரைப் ஆகாட்டி என்ன நடக்கும்னு சொன்னால், முந்தி வந்து மணி பிரிண்ட் பண்ணவே இப்போ என்ன நடக்கும்னா அரசாங்கத்திட்ட இருக்கிற டேக்ஸ் இன்கம் அல்லது பஃபர் ஸ்டாக்னு சொல்லிடுவோம். முந்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 1 மந்த்துக்கு முதல்ல வரைக்கும் வந்து ட்ரெஷரி பில் ஆப்ஷன் ஃபுல்லா சப்ஸ்கிரைப் ஆனது. இந்த ஃபேஸ் 2ல வந்து மேலதிகமாக 10% எடுத்தது. அப்போ அப்படி மேலதிகமாக எடுத்த காசை வேணும் ஸ்டாக்ல இருக்கு. அதை விட இப்போ கவர்மெண்ட்டுக்கு வர டேக்ஸ் இன்கம் எல்லாம் எக்ஸஸ். ஸோ வந்து அவையால அந்த ட்ரெஷரி பில்லில் வர மெச்சூரிட்டியை வந்து மணி பிரிண்ட் பண்ணாமல் அவையில் உள்ள காசுலேயே செட்டில் பண்ணலாம். அரசாங்கத்திட்ட இருக்க காசு வச்சு வந்து ப்ரொஜெக்டை செய்யலாம். மேபி நெக்ஸ்ட் அடுத்த ஆப்ஷன்ல கூட காசு எடுத்தா சரி. அப்ப மணி பிரிண்ட் பண்ண வேண்டிய தேவை இப்ப இல்லை. ஒரு நிறுவனம் சப்டிவிஷன் கொடுக்கும்போது அந்த நிறுவனத்தின் பங்குகளை ஏற்கனவே வாங்கி வைத்திருப்பதற்கும் சப்டிவிஷன் கொடுத்த பின்னர் அந்த நிறுவனத்தின் பங்குகளை வாங்குவதற்கும் என்ன விதத்தில் பலன் இருக்கிறது? நார்மலா வந்து பாத்தீங்கன்னா சப்டிவிஷன் கொடுத்தவொடனே ஷேர் பிரைஸ் கூடுது. சில கம்பெனி வந்து இந்த க்ரோத் ஸ்டாக்ஸ் சொல்லி சொல்லுவோம். சப்டிவிஷன் கொடுத்ததுக்கு பிறகு, உதாரணத்துக்கு நான் வந்து ஏசிஎல் நம்ம சொல்றேன், இல்லாட்டி சிஏசிஎல் சொல்றேன். சிஏசி ஏசிஎல் எல்லாம் ஒரு 3 இயர்ஸ்க்கு முதலும் சப்டிவிஷன் கொடுத்தவன்.
அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 2020ஆம் ஆண்டு ஒரு ஆள் இந்த ஷேரை வாங்கினால் அவருக்கு கிட்டத்தட்ட இப்ப ஒரு 10 மடங்கு 12 மடங்கு ஷேர்ஸ் இருக்கு. ஏன்னா முதல்ல ஒரு 3 மடங்கு 1க்கு 3 சப்டிவிஷன், திருப்பி ஒரு 1க்கு 3 சப்டிவிஷன். அப்ப ஒரு ஷேர் முதல்ல 3 ஷேர் ஆகும், 3 ஷேர் 9 ஷேர் ஆகும். அப்ப 2020ஆம் ஆண்டு ஒரு ஷேர் வாங்கினதுக்கு இன்னைக்கு 9 ஷேர்ஸ் இருக்குது. என்ன அந்த கம்பெனி க்ரோ பண்ணுது. அப்ப பங்குகளை வந்து இப்ப நீங்க அந்த ஷார்ட் டேர்ம்ல இல்லாம லாங் டேர்ம்ல சிந்திச்சீங்கன்னு சொல்லி சொன்னா நாங்க பார்க்கணும் இந்த கம்பெனி இன்னும் க்ரோ பண்ணுமா, இந்த கம்பெனியோட பிசினஸ் என்ன, அப்படிதான் நான் யோசிக்கணும். அப்படி பார்க்கல வந்து சப்டிவிஷனுக்கு முதல் வாங்குறீங்களா பிறகு வாங்குறீங்களான்றது வந்து அந்த கம்பெனியில க்ரோத் இருக்கா இல்லையான்றது. சில கம்பெனி வந்து சப்டிவிஷன் செய்ததுக்கு க்ரோ பண்ண இல்லை. அப்ப சப்டிவிஷனை மட்டும் பேஸ் பண்ணாம அந்த கம்பெனி யாரு என்ன கம்பெனின்றதை யோசிச்சு செய்யறதா உண்மையா யோசனமாக இருக்கும். கேன் யூ எக்ஸ்பிளைன் அபவுட் ஏஷியா கேபிட்டல் கேட்டீங்க, அதை பத்தி தெரியல. ஏஷியா கேபிட்டல் சொல்றது நீங்க எதை சொல்றீங்க? ஏஷியா கேபிட்டல் சொல்லப்படுற லிஸ்டட் கம்பெனி சொல்றீங்களா? அது என்ன அனௌன்ஸ்மெண்ட்ல வந்தது ஏ கேப் சொல்லப்படுற கம்பெனி வந்து இந்த கோயிங் கன்சர்ன் இஷ்யூ வந்து கனெக்ட் அதுல வந்து இந்த ஜனவரி 16ஆம் தேதி சஸ்பெண்ட் பண்ண போறேன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்குது. அது வந்து உங்களோட பங்கு தரகர்கள் ஒரு ஆள் இருப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், அவரோட அதை பற்றி தேவை டிஸ்கஸ் பண்ணணும். ரியல் எஸ்டேட் செக்டர் பாசிட்டிவான இருக்கீங்க. எஸ், ரியல் எஸ்டேட் செக்டர் ஓவராலா பாசிட்டிவாக தான் இருக்குது. ஏன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் மற்றது நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைக்கல நோமலா ஆக்கள்கிட்ட ஸ்பெண்டிங் கூட இண்டஸ்ட்ரி குறைவா இருக்கைகள்ல பொரோ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஓவரலா பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னு சொன்னா ரியல் எஸ்டேட் செக்டர் வந்து இந்த கால பகுதியில் பாசிட்டிவா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஃப்ளட் இஷ்யூவால பிரசிடென்ட் கவர்மெண்ட் பீப்புளுக்கு நிறைய ஃபண்ட் கொடுக்கறதால ஸ்ரீலங்கன் க்ரோத் இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்கும்? அதான் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் கூடுதானே, கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் கூடியக்குள்ள ஜிடிபி க்ரோ ஆகும் நார்மலா. இதுல இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் வந்து வராம பார்த்துக்கொண்டா சரி. இப்ப கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் கூடுறதால கன்சம்ஷன் கூடி இன்ஃப்ளேஷன் வராம மட்டும் சென்ட்ரல் பேங்க் மேனேஜ் பண்ணி கொண்டதுன்னு சொன்னா சரி. மற்றபடி உண்மையா ஜிடிபி க்ரோ பண்றது நல்ல விஷயம். In the second announcement, if the additional shares were listed in December, does that mean the total outstanding shares have increased? இந்த கேள்வி கேட்டுக்க நீங்க வந்து எனக்கு விலங்கையில கொஞ்சம் தெளிவாக கேட்டீங்கன்னா ஈஸி. நீங்க எதை பற்றி கேட்குறீங்க, செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட் எதை நீங்க சொல்றீங்கன்னு தெரியல. எந்த கம்பெனியில மென்ஷன் பண்ணீங்கன்னா எனக்கு சொல்ல ஈஸியா இருக்கும். இண்டிவிஜுவல் ஷேர்ஸை பற்றி கேட்காதீங்க. இந்த ஷேர் வாங்கலாமான்னு சொல்லி கேட்காதீங்க. அது வந்து உங்களோட பங்கு தரகர் முதலீட்டு ஆலோசனை கேளுங்க. ஒரு பொது நிகழ்ச்சியில வந்து நான் இந்த ஷேர் எல்லாம் கூடாது சொல்லிடாது. அது வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் யாருன்றதை பொறுத்து வித்தியாசப்படும். இதுல வந்து இன்றைக்கு ஒரு 10 பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னு சொன்னா இந்த 10 பேர்ல நான் 5 பேருக்கு ஒரு ஷேரை வாங்க சொல்லி சொன்னா அதே ஷேரை இன்னொரு 5 பேருக்கு விற்க சொல்லி சொல்லணும். ஸோ ஒவ்வொருத்தரை பொறுத்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பையோ செல்லோட ரெக்கமெண்டேஷன் மாறும். ஸோ ஜென்ரலா வந்து பொது நிகழ்ச்சிகள்ல ஒரு ஷேரை ரெக்கமெண்ட் பண்றது ஒரு நல்ல விஷயம் இல்லை. வெரி சாரி ஃபார் தட். ஸ்டாக் கேன்சலேஷன் என்ன கேட்குறீங்க? இப்போ நீங்க வந்து உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளாம நீங்க இன்றைக்கு ஒரு 1000 ஷேர் வாங்க இருந்தீங்க, தச்சிலா பிள்ளையாவது ட்ரை பண்ணி வித்து போட்டீங்க. உண்மையா நீங்க 1000 வாங்கணும், நான் கொண்டு 20,000 வித்து போட்டீங்க. அப்ப நீங்க கூட பங்கு தரகர் நிறுவனத்துக்கு சொல்லலாம், அப்படி நான் வந்து தெரியாமல் ஒரு மிஸ்டேக் ஒன்று வந்து பிள்ளை விட்டுட்டேன், முடிஞ்சா இதை கேன்சல் பண்ணலாமான்னு கேட்டு பார்க்கலாம். அவையால செய்ய முடிஞ்சா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேணும். அதுக்காக இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம் தயவு செய்து. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது, ஆனா அது வந்து செய்ய கஷ்டம். அது வந்து இப்ப நாங்க வச்சுக்கொள்ள நான் வந்து ஒரு 1000 ஷேரை வாங்க வேண்டியதுக்கு என்னுடைய 1000 வித்து போட்டேன். என்னுடைய 1000 வித்தா அது வந்து மேபி 2 ஸ்டாக் புரோக்கர் கம்பெனில இருக்க வேற ஒரு ஆக்கள் வாங்கியிருக்கலாம். ஏன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தானே, யார் வாங்குற யார் விற்கிறான்னு யாருக்கும் தெரியாது. டிரான்சாக்ஷன் முடிஞ்ச அப்புறம் அதை ட்ரேஸ் பண்ணினால் இந்த 1000 ஷேர்ல ஒரு 100 ஷேர் ஒரு புரோக்கர் கம்பெனில இருக்க யாரும் ஒரு கிளையண்டும், மிச்ச 900 ஷேரை இன்னொரு புரோக்கர் கம்பெனில இருக்க ஒரு கிளையண்டும் வாங்கியிருக்கலாம். அந்த டிரான்சாக்ஷனை கேன்சல் பண்ண சொல்லி நான் கேட்டால் பங்குத்தர நிறுவனம் வந்து அதை மெட்ட அந்த வாங்கின ஆக்களுக்கு சொல்லும், இப்படி வந்து எங்களோட கிளையண்ட் வந்து இப்படி பிள்ளையா வித்துட்டாரு, நீங்க அந்த ஷேரை கேன்சல் பண்ண விரும்புறீங்க. அப்ப அந்த மெட்ட புரோக்கர் கம்பெனியில இருக்கிறவர் வந்து அதுக்கு ஓமன்னு சொல்லி சொன்னா கேன்சல் பண்ணலாம். ஆக்சுவலி அவர் தானே கீழே இப்போ இப்படி நடக்க வச்சுக்கொள்ள நான் வந்து ஒரு 1000 ஜான்கி ஷேரை பிள்ளையா வித்து போட்டேன். என்னட்டு 1000 ஜான்கி ஷேரை வாங்கினவர் திருப்பி வேற வித்து போட்டேன்னு வச்சுக்கொள்ளாம அப்ப அதை கேன்சல் பண்ணிடாது. ஸோ அதுல வந்து கணக்க கம்ப்ளெக்ஸ் ப்ரோசஸ், பட் ஸ்டில் வந்து சான்ஸ் ஒன்று இருக்குது. நீங்க வேணா கேட்டு பார்க்கலாம், பிள்ளையா எதுவும் செய்துட்டார், பிள்ளையா வித்தும் இருக்கலாம், பிள்ளையா வாங்கியும் இருக்கலாம், வாட் எவர்
சான்ஸ் இருக்கு. பட் அந்த மெட்ட பார்ட்டி உங்களுக்கு வித்துதல் உங்கள்ட்ட இது வாங்கினவர் அதுக்கு அக்ரி பண்ணினா மட்டும்தான் அதை வந்து கேன்சல் பண்ணணும். ஃபியூச்சர் அப்பரல் செக்டர் எப்படி கூட கேட்குறீங்க? நாங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் கம்பெனி ப்ராஃபிட்டபிலிட்டி கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் வந்து அப்பரல் செக்டர் ரிகவர் ஆகும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்காக வேகமாக ரிகவர் பண்ணாது, கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் வந்து இலங்கையில அப்பரல் செக்டர் க்ளோஸ் பண்ண வேண்டி வராதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுக்கு நெகட்டிவாக போகாது, ஓரளவுக்கு சமாளிக்கலாம் நினைக்கிறேன். பாம் ஆயில பற்றி நான் அரசாங்கத்தின் டிசிஷனை பற்றி கேட்டிருக்கீங்க. அதை பற்றி உண்மையாக எனக்கு அப்டேட் ஒன்றும் இல்லை. இன்னும் அதை பற்றி பேப்பர்ல ஆர்டிகல்ஸ் வந்து தான் அரசாங்க பக்கத்துல இருந்து இன்னும் உத்தியோகபூர்வமாக எங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கல. சிஎஸ்சி இன்ட்ராடே ட்ரேடிங் வேர்த்தான்னு கேட்குறீங்க. அது வந்து டிபெண்ட்ஸ். மார்க்கெட் ஆக்டிவா இருக்க டைம்ல சில ஷேர்ஸ்ல இன்ட்ராடே ட்ரேடிங் வேர்த்தா இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோம். இலங்கையில பங்கு சந்தையில ட்ரேட் பண்ணிக்கல டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்துருக்கு 1.12%. பை பண்ணேக்கில் 1.12%. அதே இன்ட்ராடே இருந்ததுன்னு சொன்னால் ஒரு சைடுக்கு 1.12 மற்ற பக்கம் 0.3 வரும். அப்போ டோட்டலாக 1.4 1.5% உங்களுக்கு டிரான்சாக்ஷன் காஸ்ட்டுக்கு நீங்கள் ஒதுக்க வேண்டியிருக்கும். அதை ஒதுக்கி உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்னு சொன்னால் நீங்கள் அந்த இன்ட்ராடே செய்யலாம். பட் ஸ்டில் வந்து கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். எஸ், இதில் கேட்டுக்கிங்க வந்து இப்போ இன்னைக்கு இந்த வெல்த் ட்ரஸ்ட் பிரச்சனையில ட்ரேடிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணினால் இன்னைக்கு சில ஷேர் ப்ரைஸ் கூடினது. அந்த ஷேர்ஸுக்கு என்ன நடக்கும்னு கேட்டுக்கும். அந்த கேள்விக்கு எனக்கு இன்னும் பதில் தெரியாது. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த வெல்த் ட்ரஸ்ட் ஷேரை செல் பண்ணி வந்த பெரிய தொகையான காசுல ஆட்கள் போய் கண்டவாட்டுக்கு வாங்கி இருக்கலாம். அதால வந்து வேற ஷேர்ஸ்ல விலை கூடி இருக்கலாம். அந்த பிரச்சனை நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல தெரியல. பட் சின்ஸ் எக்கனாமி வந்து நல்ல ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக இருக்கிறபடியால் இதால பெரிய பாதிப்பு வராது என்று நான் நினைக்கிறேன். ரைட் இஷ்யூனா என்ன கேட்குறீங்க? ஒரு கம்பெனி வந்து அவைக்கு தேவையான நிதியை திரட்டி கொள்றதுக்காக ஒரு முறைமை தான் ரைட் இஷ்யூ. இப்போ பங்கிட்டு இருக்க கம்பெனி வந்து அவைக்கு காசு தேவைன்னு சொல்லி சொன்னால் மேபி ஒரு புது கம்பெனியை வாங்குறதுக்காக இருக்கலாம், இல்லை இருக்கிற கம்பெனி ஒழுங்காக நடத்துறதுக்காக இருக்கலாம். அப்போ சொல்லலாம் எங்களுக்கு காசு தேவை, நீங்க இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் கேட்கலாம். அந்த ஒரு ப்ரொசஸ் தான் ரைட் இஷ்யூ தான் சிம்பிளா சொல்லுவாங்க. ப்ரீ ஓப்பன்ல எப்படி ஒரு ஷேர் அண்ட் ப்ரைஸ் கால்குலேட் ஆகுதுன்னு கேட்குறீங்க. அது வந்து வெரி சிம்பிள். மொத்தமா வந்து இப்போ இன்றைக்கு நாளைக்கு வச்சுக்கொள்ள, நாளைக்கு வெல்த் ட்ரஸ்ட் செக்யூரிட்டிஸ் இந்த ஷேர் ஓப்பன் ஆக போகுது நாளைக்கு திருப்பியும். கொஞ்சம் பேர் வந்து ஹை ப்ரைஸ்ல செல் ஆர்டர்ஸ் போடுவீங்க. ஒரு ஆள் சொல்லும் நான் 10 ரூபா விற்கிறேன், இன்னொரு ஆள் சொல்ல 20 ரூபா விற்கிறேன், இன்னொரு ஆள் சொல்ல 50 ரூபா விற்கிறேன், இன்னொரு ஆள் சொல்ல 100 ரூபா விற்கிறேன். சில பேர் யாரும் கொண்டு 25,000 ரூபா விற்கிறதுக்கு நாளைக்கு ஓட போடுவீங்க கட்டாயம். அது மாதிரி அங்கே பக்கம் வாங்குறதுக்கு சில பேர் 5 ரூபாய்க்கு பை போடிடும், 10 ரூபாய்க்கு போடிடும், 15 ரூபா போடிடும், 20 ரூபாய்க்கு போடிடும். அப்போ இந்த ரெண்டையும் வந்து ஆட்டோமேட்டிக் மெஷின் ஓஎம்எஸ் சொல்றது, ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் சொல்றது. அந்த கம்ப்யூட்டரைஸ் ப்ரோக்ராம் வந்து எல்லா பையோட செய்யும், எல்லா செல்லோட செய்யும் வந்து ப்ரைஸ் வைஸ் அடுக்கி போட்டு எந்த பெஸ்ட் ப்ரைஸில் ஆக கூடின டிரான்சாக்ஷனை மேட்ச் பண்ணலாமோ அந்த ப்ரைஸுக்கு அவரேஜ் பண்ணி மேட்ச் பண்ணும். ஸோ அந்த 25,000 ரூபா போட்ட வரைக்கும் இங்கே கீழே 25,000 ரூபாய்க்கு செல் போட்ட வரைக்கும், ஆனால் உண்டு 25,000 ரூபாய் செல் போட்டது கிடைக்காது. குறைஞ்ச ப்ரைஸில் செல் போட்ட ஆக்களுக்கு கூடின ப்ரைஸுக்கு பை போட்ட ஆக்களுக்கு தான் அந்த சான்ஸ் கிடைக்கும். அப்போ கூடின ப்ரைஸில் பை போட்ட ஆக்களுக்கு குறைஞ்ச ப்ரைஸ்லையும், குறைஞ்ச ப்ரைஸில் செல் போட்ட ஆக்களுக்கு கூடின ப்ரைஸ்லையும். ஏனண்டா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் வந்து ஒரு ஷேரை 100 ரூபா போடுற ஷேரை 90 ரூபாய்க்கு விற்க விருப்பம்னு வச்சுக்கொள்ளாமே, அவருக்கு நான் இல்லை நான் 100 ரூபா தாரேன்னா சந்தோஷமா வாங்குவார். இன்னொரு ஆள் சொல்றாரு நான் 100 ரூபாய்க்கு வாங்குறேன், நான் சொல்ல இல்ல பரவாயில்ல நான் 90 ரூபாய்க்கே தாரேன்னா அவரும் சந்தோஷமா வாங்குவார். கூட விலை கொடுத்து வாங்குறவருக்கு குறைய விலைக்கு கிடைச்சா நல்ல. அதே மாதிரி குறைஞ்ச விலைக்கு விற்க போனவருக்கு கூட விலைக்கு வாங்குறேன்னு சொன்னா அவரும் சந்தோஷப்படுவார். ஸோ அதே மாதிரி தான் இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணும். குறைஞ்ச விலைக்கு விற்க போனவருக்கு கூடிய விலைக்கு நடக்கும், அதே மாதிரி கூடிய விலைக்கு வாங்க போனவருக்கு
குறைஞ்ச விலை கிடைக்கும். அப்ப 2 பேருக்கும் பொதுவான ஒரு பிரைஸ்ல இந்த டிரான்சாக்ஷன் மேட்ச் பண்ணப்படும். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டரைஸ் ப்ரோக்ராம் அது எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த மெக்கானிசத்துல தான் இந்த ப்ரீ ஓப்பன் ஒர்க் பண்றது. இது வந்து ஐபிஓ ஷேர்ஸா இருக்கலாம், இதுக்குமே அப்படித்தான். என்ன ஐபிஓக்கு வந்து அன்லிமிட்டெட் பிரைஸ், மிச்ச எல்லாத்துக்கும் +or-20 அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ள நடக்கும். இப்போ ஒவ்வொரு நாளும் ப்ரீ ஓப்பன்ல இந்த எல்லா ஷேருக்கும் இந்த மேட்சிங் நடக்கும். எந்தெந்த ஷேர்ஸ்ல சப்டிவிஷன் இருக்குன்னு சொல்லி நீங்க சிஎஸ்சி வெப்சைட்ல பார்க்கலாம். இல்லைன்னு சொன்னா ஸ்டாக் புரோக்கர் ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ்ல தான் பார்க்கணும் நார்மலாக. டிசம்பர் மாதத்துல ஏன் மார்க்கெட் அனாலிசிஸ் நடக்கலன்னு கேட்டிருக்கீங்க. எங்களுக்கு வந்து கொஞ்சம் வேற ஒரு ஷெடியூல் ப்ரோக்ராம்ஸ் டைட்டா இருந்ததால அதை செய்ய முடியல. வெரி சாரி ஃபார் தட். இந்த வருஷம் நான் நினைக்கிறேன் ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்ணப்படும் நான் நம்புறேன். இந்த பிரசன்டேஷன் ஸ்லைட்ஸ் நாங்க நார்மலா ஷேர் பண்ற இல்ல. What is this Code Wealth Trust Securities Limited? நான் நினைக்கிறேன் WLTH இருக்கு வேணும். ஸோ சிஎஸ்சி வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க இருக்கா. WLTH வந்து கோட்ல சர்ச் பண்ணி பாருங்க. Where I can get stock market news daily updation. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா எங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். வாட்ஸ்அப் சேனல்ல இந்த QR கோடு இதில் நீங்க பார்க்குற QR கோடை உங்களோட ஃபோன்ல ஸ்கேன் பண்ணி இந்த வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணி போட்டு அதில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அலர்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நாங்கள் இந்த ரைட்ஸ் இஷ்யூஸ் வாரண்ட்ஸ் சப்டிவிஷன் எல்லாமே எங்களோட ரிப்போர்ட்ல பார்க்கலாம். பழைய ரிப்போர்ட்ஸும் பார்க்கலாம், புது ரிப்போர்ட்ஸும் பார்க்கலாம். ஸோ எல்லாம் யாருக்குமே ஃப்ரீ தான். ஸோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுவோம். வாட் அபவுட் த டெண்டன்சி ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் பேங்கிங் செக்டர்? பேங்கிங் செக்டர் நார்மலாக பாசிட்டிவாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இஸ் தேர் எனி பாசிபிள் டு டீ பிளான்டேஷன் டவுன்? டீ பிளான்டேஷன்ல எனக்கு தெரிஞ்சுள்ள பிரச்சனை வந்து இந்த நான் முதலே சொன்ன மாதிரி ஆயில் பிரைஸ் குறையிறது ஒரு காரணம், மற்றது ஒர்க்கர்ஸ் இந்த சேலரி கூட்டியிருக்கணும் அது ஒரு காரணம், மற்றது இந்த ஃப்ளட்டால சில பிளான்டேஷன் கம்பெனிஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு. மற்றபடி ஓவராலாக வந்து நான் நினைக்கிறேன் பெரிய பாதிப்பு வராது. 2027 ஆண்டு நெட் பே வந்தது அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்காது. நீங்க சென்ட்ரல் பேங்க் கவர்னர் இன்டர்வியூஸ் இருக்கு, நாளைக்கும் சென்ட்ரல் பேங்க் கவர்னர் ஒரு இன்டர்வியூ கொடுப்பார். ஸோ வந்து அதுல பாருங்க, இது வந்து ஆக்கள் கதைக்கிறதுக்கு பெரிய ஒரு விஷயம் இல்லை. இப்போ நாங்கள் வந்து ஸ்ட்ரிக்டா வந்து இந்த IMF இந்த ப்ரோக்ராம்ல இருந்தோம்னு சொன்னோம். அதாவது டெட் சஸ்டைனபிலிட்டி ஒன்று இருக்குது, மற்றது வந்து பிசிக்கல் கன்சல்டேஷன் ஒன்று இருக்கு. இப்ப அரசாங்கம் வந்து சரியான பாதையில போய்கொண்டிருக்கு. இந்த பாதையில தொடர்ந்து போனோம்னு சொன்னால் எங்களுக்கு 27ஆம் ஆண்டுல கடன் பே பண்றது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்ட் பற்றி கேட்டுருக்கீங்க. அந்த ஒவ்வொரு செக்ஷன்ஸும் வந்து டெண்டர்ஸ் கால் பண்ணியிருக்காங்க. அந்த டெண்டர்ஸ் யாருக்கு கிடைக்க வேண்டதை பொறுத்து தான் நாங்கள் பார்க்கணும். இப்போ பார்த்தா சில புது புது கம்பெனிஸ்க்கு தான் டெண்டர்ஸ் கிடைச்சிருக்கு. இன்றைக்கு பார்த்தா ரயில்வே ப்ராஜெக்ட் வந்து வேற கம்பெனி வந்து போயிருக்குது. அடுத்து எங்களை லிஸ்டட் கம்பெனிஸ் பார்க்க எங்களை ஆக்சஸ் இன்ஜினியரிங் மட்டும் தான் இருக்குது. ஸோ அந்த கம்பெனிக்கு எத்தனை ஆர்டர்ஸ் கிடைக்குதுன்ற பொறுத்து தான் நாங்கள் அதை பற்றி பார்க்கலாம். நான் சொன்னது வந்து இப்போ ஒரு இருக்கீங்க, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் சம் கம்பெனிஸ் கேனாட் செட்டில் தேர் டெட், எக்ஸ்பிளைன் ரிட்டெயில் கம்பெனிஸ். என்னன்னு சொன்னால் இதுல நான் சொன்னேன் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு பிசினஸ் மாடல் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் பிசினஸ் வச்சுக்கொள்ளாம ஒரு காகில்ஸா இருக்கலாம், ஒரு கீல்ஸா இருக்கலாம், வாட்டேவர். அவை என்ன செய்யணும்னு சொன்னா சாமானை வாங்கி விற்கிறது. அப்ப அங்க வந்து அவைக்கு பெரிய கேபிட்டல் தேவை இல்லை. அவை கிரெடிட்ல சாமானை வாங்கி வித்து போட்டு காசு வரும், ரோல் பண்ணி கொண்டு இருப்பினும். அப்ப ரோல் பண்ணி கொண்டு இருக்கல வர காசுல ப்ராஃபிட் பண்ணி கொண்டு இருப்பினும். ஆனா வந்து இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி கம்பெனி உதாரணத்துக்கு ஓவர்சீஸ் ரியாலிட்டி என்று சொன்னா அங்க வந்து அவங்க கட்டிடத்தை கட்டி வச்சு போட்டு அதுல வர வருமானத்துல சர்வை பண்ண போறாங்க. ஸோ அங்க வந்து கடனுக்கு வாங்கினா அந்த கடனுக்குரிய வட்டியை கட்டினா சில இந்த ரெண்டல் இன்கம்ல வர வருமானம் குறைஞ்சு போயிடும். அங்க வந்து புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறது தானே, இருக்கிற ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்றது தானே. ஸோ அங்க டெட் குறைவா இருக்குது நெல்லம். இந்த ரீட்டைல் பிசினஸ் உள்ளாக்கள் வந்து முழு காசும் கொடுத்து சாமானை வாங்கி வச்சு விற்கிறது நட்டம். இப்ப நீங்க ஒரு சில்லறை கடை நடத்துறீங்கன்னு சொன்னா அந்த சில்லறை கடையில உள்ள எல்லா சாமானையும் நீங்க உங்களோட காசுல வாங்கி கொண்டு வச்சு போட்டு ஆக்களுக்கு வித்து வர காசுல திருப்பி சாமான் வாங்கி போட போறீங்கன்னா அது எஃபெக்டிவா இருக்காது. உங்களோட காசு அரைவாசி காசும் மிச்ச அரைவாசி காசு கடனுக்கு வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னா நார்மலா எல்லா பிசினஸ் செய்யறாங்களுக்குமே தெரியும் கிரெடிட் சேல்ஸ். இப்ப நார்மலா வந்து கம்பெனி உங்களோட கடனுக்கு சாமான் தரும், நீங்க வித்து போட்டு கம்பெனிக்கு பே பண்ணா சரியாது கிரெடிட் சைக்கிள்ஸ். நம்ம ரிட்டைல் பிசினஸ்ல உள்ள எல்லாரும் வந்து கூட டெட் ட்ரிவனா இருப்பினும் அது நார்மல். அப்போ ஒவ்வொரு கம்பெனிக்கும் அந்த கம்பெனி பிசினஸ் மாடலை பொறுத்து டெட் எக்ஸ்போஷர் வந்து மாறும்.
இன்ஃப்ளேஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பெருசாக மாறாதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு கேட்டிருக்கீங்க ரெஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசருக்கு படிக்கிறது நல்லமான்னு சொல்லி. இலங்கையில வந்து நான் நினைக்கிறேன் இனி வரும் காலம் வந்து பங்கு சந்தையில நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். கூடாக்கள் பங்கு சந்தைக்கு வரையினா இப்ப பங்கு சந்தையில பொறுத்த வரைக்கும் பங்குத்தர நிறுவனங்கள்ல குவாலிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் குறைவு. அப்ப வேலை வாய்ப்புகள் வருமென்று நான் நம்புறேன். ஸோ வந்து இந்த சிசிஎம்னு சொல்லப்படுற சர்டிபிகேட் இன் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் அந்த கோர்ஸ் வந்து எஸ்சிசி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனால தான் அந்த கோர்ஸ் செய்யறாங்க. அந்த லைசன்ஸ் இருக்கிறார்கள் மட்டும்தான் ரெஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராக வரலாம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் பண்ணா நீங்க அந்த எஸ்சிசி வெப்சைட்ல பாருங்க, இல்லை அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ்ல பாருங்க. அவங்க அந்த அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. இப்போ புது கோர்ஸ் தொடங்க போறாங்க. அதுல ஜாயின் பண்றது, அந்த லைசன்ஸ் எடுத்து வைக்கிறது பியூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்க கட்டாயம் ஒரு பங்கு தரகர் நிறுவனத்துல வேலை செய்திருக்கணும். ஆனா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றதுக்கு தேவையில்லை. மேபி நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணினா பிறகு உங்களை பங்கு தரகர் வேலைக்கு சேர்க்கலாம். அப்படி பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ எதிர்காலத்துல வந்து நான் நினைக்கிறேன் அதுல பொட்டன்ஷியல் ஒன்று இருக்குது. நேரம் 8:40 நினைக்கிறேன். நேரத்தை கருதி நாங்க இதோட நிப்பாட்டுவோமா இல்லை ஃபுல்லா முடிப்போமா? கேள்விகள் நிறைய இருக்குது போராடக்கு. Policy stance, CBSL has indicated that the current overnight policy rate of 7.75% is an appropriate stance to guide inflation toward medium-term target. அப்படித்தான் சென்ட்ரல் பேங்க்ல சொல்லினோம். அதை பற்றி நான் நினைக்கிறேன் இப்போ உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அகாமடேட்டிவ்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் வரைக்கும் நார்மலா வந்து அப்படியுமே கன்சம்ஷன் பேஸ்ல இன்ஃப்ளேஷன் கூடத்தான் பார்க்கும். ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சா வந்து அது இன்னும் இன்ஃப்ளேஷனை கூட்டுற வேலையா முடியும்னு நினைக்கிறேன். ஸோ பெட்டர்னு நினைக்கிறேன். இப்போ உள்ளது ஓகேயா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் சொன்னது வந்து டிசம்பர் மாதத்துல வந்து எம்ப்ளாயி ஷேர் ஆப்ஷன் ஸ்கீம்ஸ். எம்ப்ளாயி ஷேர் ஆப்ஷன் ஸ்கீம்ன்றது அடிஷனல் ஷேர் இல்ல. எம்ப்ளாயி ஷேர் ஆப்ஷன் ஸ்கீம்ன்றது அந்தந்த கம்பெனில வேலை செய்யற டாப் மேனேஜ்மெண்ட் பர்சனல், இப்ப டிரெக்டர்ஸா இருக்கலாம், டாப் மேனேஜர்ஸா இருக்கலாம், அவைகளுக்கு வந்து அந்த கம்பெனி அவைண்ட சர்வீஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குற ஷேர்ஸ். அது வந்து அவை பே பண்ணி தான் வாங்கணும். அவைக்கு ஃப்ரீயா கிடைக்காது, பட் குறைஞ்ச விலையில கிடைக்கும். அவை தான் மார்க்கெட்ல விற்கலாம் அல்லது வச்சிருக்கலாம். ஸோ அதால வந்து நார்மலாக பெரிய பாதிப்புகள் மாற இல்லை. அது அந்த கம்பெனில இஷ்யூ பண்ணின ஷேர்ஸோட ஒப்படைக்கல ஒரு சின்ன பெர்சன்டேஜ் தான் அப்படி கொடுப்பினோம். ஸோ அதில் வந்து நார்மலா வந்து ஷேர் பிரைஸ்ல பெரிய தாக்கங்கள் மாற இல்லை. இதுல சில பேர் வந்து கம்ப்ளெக்ஸ் கிளியர் கேட்டுக்கீங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், மற்றது ஸ்டாக்ஸ், இதெல்லாம் வந்து நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அது கன விஷயங்கள் இல்லை. எங்களை பங்கு வந்து இன்னும் பேசிக் லெவலில் தான் இருக்குது. Usually, stockbrokers do not advise the small investors with less than 2 million portfolio. Do you know any broker firms who are known to assist small investors? அப்படி இருக்குன்னு நான் நினைக்கல. சில இன்வெஸ்டர் சில செய்யல. நீங்க விசாரிச்சு பாருங்க என்ன மாதிரி என்று சொல்லி. நார்மலா வந்து பெரிய இன்வெஸ்டர் இல்லை, பட் சில டைம்ல மார்க்கெட் பிஸியா இருக்கல அட்வைசர்ஸ் கொஞ்சம் பிஸியா இருக்க சான்ஸ் இருக்கு. மற்றபடி நீங்க மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் கழிச்சிங்கன்னா ஹெல்ப் பண்ணுவீங்க. நாங்க நார்மலா எங்கட கம்பெனி வந்து நாங்கள் ரீட்டைல் பேஸ்ட் கம்பெனி. நாங்க அப்படி யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்றோம் இல்லை, பட் சில வழியில அந்த மார்க்கெட் பீக்கான டைம்ல வந்து அட்வைசர்ஸ் கோல் ஆன்சர் பண்ணாம இருக்க சான்ஸ் இருக்கு. என்ன அப்படிதான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். பட் நார்மலா ட்ரேடிங் முடிஞ்ச பிறகு அவை ஆன்சர் பண்ணுவீங்க நார்மலா. தெரியல என்ன பிரச்சனைன்னு சொல்லி.
நான் வந்து இந்த செஷன்ல தனிப்பட்ட ஷேர்ஸ் இப்ப ஷேர்ஸ் வாங்கலாமா விற்கலாமான்னு கேட்ட கேள்விகளை நான் தவிர்த்திருக்கேன். நான் முதலே சொன்ன மாதிரி அது வந்து ஒரு பொது நிகழ்ச்சியில ஆன்சர் பண்ணக்கூடிய கேள்விகள் இல்லை. ஐ எம் வெரி சாரி ஃபார் தட். பவர் செக்டர் வந்து ஃபியூச்சர்ல க்ரோ பண்ண சான்ஸ் கூட அரசாங்கம் வந்து இலங்கையில ரினியூவல் எனர்ஜியை கூட ஃபோக்கஸ் பண்ணுது. இப்போ அந்த பேட்டரி ஸ்டோரேஜை பற்றி ஆல்ரெடி வந்து டெண்டர் ஸ்கோர் பண்ணிக்கலாம். அதை பற்றி நான் அப்டேட் கிடைக்கல. ஸோ வந்து ரினியூவல் எனர்ஜி நாங்கள் கூட ஃபோக்கஸ் பண்ற வழியா பவர் எனர்ஜி செக்டர் கம்பெனிஸுக்கு ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் இருக்குது. பாண்ட்ல ஃபிக்ஸ் ரேட் ஃப்ளோட்டிங் ரேட்னு என்ன சொன்னா பாண்ட்ல வந்து இப்போ நார்மலா ஃபிக்ஸ் டிபாசிட் போடைக்க உங்களுக்கு வந்து பேங்க் ஒரு ரேட் சொல்லுது தானே, அந்த ரேட்ல ஃபிக்ஸ் டிபாசிட் போகும். அது வந்து ஃபிக்ஸ் சொல்லுவோம். ஃப்ளோட்டிங் சொல்லி சொன்னா ட்ரெஷரி பில் ரேட் ஒவ்வொரு கிழமையும் மாறிக்கொண்டிருக்கும். அப்ப இந்த ஃப்ளோட்டிங் ரேட் டிபெஞ்சர்ஸ் வந்து 3 மாதத்துக்கு ஒருக்கா இல்ல 6 மாதத்துக்கு ஒருக்கா அப்போ உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணப்படும். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெடியான கேஷ் ஃப்ளோ வராது. அதுதான் ஃப்ளோட்டிங் ரேட்னு சொல்லி சொல்றது. ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, எனக்கு 2 சிடிஎஸ் அக்கௌண்ட் இருக்கு, 2 அக்கௌண்ட்லயும் ஒரே கம்பெனி ஷேர்ஸ் வாங்கினால் எதுவும் இஷ்யூவா அண்ட் ஐபிஓஸுக்கு 2 அக்கௌண்ட்லயும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. உங்களோட பேர்லயே 2 புரோக்கர்ல 2 அக்கௌண்ட் இருந்தா நீங்க ஐபிஓ சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது. ஆனா ஒரே ஷேரை உங்களோட 2 அக்கௌண்ட்லயும் வாங்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா ஒரே ஷேரை உங்களோட அக்கௌண்ட்ல ஒரு அக்கௌண்ட்ல செல் பண்ணி போட்டு மற்ற அக்கௌண்ட்ல வாங்காதீங்க. அது மார்க்கெட் மேனிபுலேஷனா போயிடும். ஏனெண்டா நீங்களே உங்களோட ஒரு அக்கௌண்ட்ல இருந்து சேல் பண்ணி மற்ற அக்கௌண்ட்ல வாங்குறதால என்ன பிரயோசனம்? வலது பக்க பாக்கெட்ல இடது பக்க பாக்கெட்ல வைக்கிற மாதிரி தானே. ஸோ அந்த மாதிரி வேலை செய்ய வேண்டாம். மற்றபடி 2 புரோக்கர்லயும் 2 புரோக்கர் கம்பெனில உங்களோட அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லி சொன்னால் இப்போ ஜான் கீல்ஸியா ஒரு கம்பெனில ஒரு புரோக்கர்கிட்ட ஜான் கீல்ஸை வாங்கி போட்டு மற்ற புரோக்கரையும் ஜான் கீல்ஸ் வாங்குறதால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஐபிஓ ஒரே நேம் இல்லை, ஒரே சீரியஸ் ஒரு ஐடியில வந்து 2 ஐபிஓ அப்ளிகேஷன் போடல, அது ரிஜெக்ட் ஆகும் நார்மலா. Number of shares issue in IPO depends on oversubscription. Is there any way to get more shares in IPO using other approaches, having multiple accounts? ஐபிஓ ஷேர்ஸ் கூட கிடைக்கிறதுக்கு வேற வழி இருக்கான்னு எனக்கு தெரியல. நார்மலா வந்து அவங்க தட்டப்படி தான் கிடைக்கும். சின்ன ஐபிஓஸ்ல நம்ம ஷேர்ஸ் கிடைக்கிறது குறைவு. இந்தியா இன்சிடென்டால வெல்த் செக்யூரிட்டிஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராது. அது வந்து மார்க்கெட்ல நடந்த ஒரு விஷயம். அது அந்த கம்பெனிக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. அவங்க ஒரு டிஸ்கிளைமர் ஒன்று போட்டுருக்காங்க. அது அந்த கம்பெனியால ஒரு பிரச்சனையும் நடக்க இல்லை. ஒரு கருவி வந்து நீங்க முதல் 25 ரூபா ஒரு ஷேர் வாங்குவீங்க. இப்ப அந்த ஷேர் பிரைஸ் குறைவா இருக்குது. அப்ப இன்னும் வாங்க என்னன்னா அந்த கம்பெனி உண்மையா க்ரோ பண்ணக்கூடிய கம்பெனியா இருந்தா இப்ப நீங்க குறைஞ்ச விலையில வாங்குறது worth. அந்த கம்பெனி க்ரோ பண்ணாதுன்னா வாங்கிட்டு யோசனை இல்லை. ஸோ அது டிபெண்ட்ஸ். ஒரு புரோக்கர் கம்பெனில வாங்கின ஷேரை இன்னொரு புரோக்கர் கம்பெனிக்கால விற்கலாம். அப்படி விற்கிறனா என்ன செய்யலாம்னா நீங்க ஒரு கம்பெனியில வாங்கினா பிறகு இன்னொரு ஸ்டாக் புரோக்கர் கம்பெனியில அக்கௌண்ட் எடுத்துறாங்க அந்த ஷேர்ஸ் அந்த மற்ற கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி தான் விற்கலாம். ஒரு புரோக்கர் கம்பெனி இருக்கிற ஷேர்ஸ் இன்னொரு புரோக்கரால விற்கலாம். அது ரைட். ஸோ எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணியாச்சு. நாங்கள் இதோட நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அனைவருக்குமான விளக்கங்கள் வழங்கப்பட்டன. நான் நினைக்கின்றேன் பங்கு பற்றினர்களுக்கு மிக முக்கியமாக இன்றைய தினம் நடைபெற்றதான அந்த சந்தை இடைநிறுத்தம் தொடர்பாகவும் பூரண விளக்கம் கிடைக்கப்பெற்றிருக்கும். ஆகவே அந்த அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்வானது தொடர்ச்சியாக எதிர்காலத்தில் உங்களுக்கான முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்பாகவும் விளக்கங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைந்திருக்கும். அதே போல இந்த சமகால சந்தை நிலைமைகள் தொடர்பான இந்த செயலமர்வானது இந்த வருடம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் நடைபெறும். மிக முக்கியமாக இந்த நிகழ்வானது கொழும்பு பங்கு பரிவர்த்தனையின் யாழ் கிளை, மட்டக்களப்பு கிளை மற்றும் பாணந்துறை கிளையினூடாக இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதே போல தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் இந்த நிகழ்வானது உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்படும். எனவே தொடர்ச்சியாக உங்களுக்கு மின்னஞ்சல் ஊடாக இந்த நிகழ்வு தொடர்பாகவும் அதே போல ஏனைய விசேட தலைப்புகள்
தொடர்பாகவும் இவ்வாறான இணையவழி கருத்தரங்குகள் நடைபெறுகின்ற போது அவை அறிய தரப்படும். ஆகவே நீங்கள் இயலுமான அளவு இந்த பங்குச்சந்தை தொடர்பான தகவல்களை நீங்கள் தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டு அதனூடாக உங்களுடைய முதலீட்டு தீர்மானங்களை நீங்கள் மேற்கொள்கின்ற போது உங்களுக்கான திரும்பலை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இன்றைய நிகழ்வு தொடர்பாக உங்களுடைய பின்னூட்டலை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு இணைப்பு சட்டூடாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தயவு செய்து உங்களுடைய பின்னூட்டலை மறக்காமல் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அது எங்களுக்கு பேருதவியாக அமையும். ஆகவே இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொண்டு இவ்வளவு நேரமும் நீங்கள் இந்த நிகழ்வில் இணைந்திருந்தமைக்காக கொழும்பு பங்கு பரிவர்த்தனை சார்பாக நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல உங்களுடைய எதிர்கால முதலீட்டு நடவடிக்கைகள் சிறப்பாக அமைய கொழும்பு பங்கு பரிவர்த்தனை சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களையும் கூற விரும்புகின்றோம். அத்தோடு இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட தகவல்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்ட வரையறுக்கப்பட்ட ஆஷா செக்யூரிட்டிஸ் பங்கு தரகர் நிறுவனத்தின் ஆய்வு பிரிவின் உப தலைவராக கடமை புரிகின்ற திரு விசாகன் அவர்களுக்கும் கொழும்பு பங்கு பரிவர்த்தனை சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். பொறுமையாக இணைந்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். Wish you all a happy new year and happy trading. Thank you.